ஆசிரியர்களாகிய நாங்கள் தயாராக வேண்டும். ஆசிரியர்களாகிய நாங்கள் பல்வேறு எண்ணக்கருக்களை, பல்வேறு கோட்பாடுகளை இதற்கு முன்னர் இந்த சீர்திருத்தம் தொடர்பாக அறிந்திருப்போம். உதாரணமாக நாங்கள் மொழியில் தொடர்பாக அல்லது சுய கற்றல் தொடர்பாக பல்வேறு விடயங்களை நாங்கள் பலர் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் இங்கே மிக முக்கியமாக இந்த எண்ணக்கருக்களை விளங்கிக் கொள்வதிலே எமக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய கீ டேர்ம்ஸ் அல்லது கீ வேர்ட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அந்த வேர்ட்ஸ்களை நாங்கள் அறிந்து கொள்வதன் ஊடாக புதிய கலைத்திட்ட சீர்திருத்தத்துக்கு எம்மால் அந்த சீர்திருத்தத்தின் போக்கை, சீர்திருத்தத்தின் அடிப்படையான எண்ணக்கருவை எம்மால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அந்த வகையில இன்றைய அமர்வில் 2 மிக முக்கியமான வளவாளர்கள் கலந்து கொள்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், மீண்டும் கூறுகிறேன், இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்களை அன்போடு முதலாவது நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். முதலாவதாக வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியின் ஓய்வு பெற்ற பீடாதிபதி கே சுவர்ணராஜா அவர்களை மிகவும் அன்போடு, மரியாதையோடும், கண்ணியத்தோடும் நாங்கள் இங்கே வரவேற்கின்றோம். இரண்டாவதாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் மற்றும் பட்டப்பின் கல்வி டிப்ளோமா பாடநெறியின் தேசிய இணைப்பாளராக கடமையாற்றுகின்ற ஷிஃபான் ஷாஜஹான் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். உண்மையிலே 21ஆம் நூற்றாண்டு கலை திட்டம் அல்ல 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி, அதிலே ஆசிரியர்கள் தேர்ச்சி தொடர்பாக விளங்கப்படுத்துவதற்கு அல்லது கலந்துரையாடுவதற்கு மிக பொருத்தமான 2 வளவார்கள் எனக்கு கிடைத்துள்ளனர். அது தொடர்பாக அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக இதன் ஒரு பீடிகையா, இந்த எண்ணக்கருக்கள் தொடர்பாக, இதன் உள்ளே காணப்படுகின்ற உள்ளடக்கங்கள் தொடர்பாக ஒரு பீடிகையாக, ஒரு முகவுரையாக நாங்கள் எதனை நோக்கி இந்த அமர்வை நடத்தி செல்ல போகின்றோம் என்பது தொடர்பான விளக்கங்களை எமக்கு தற்பொழுது ஆரம்ப உரையாக ஷிஃபான் ஷாஜஹான் அவர்களை நிகழ்த்துமாறு நான் அன்போடு அழைக்கின்றேன். நான் திரும்பவும் கூறிக்கொள்கின்றேன், உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் தயவு கூர்ந்து தெரியப்படுத்துங்கள். டீச்மோ யூடியூப் தளத்திலே இந்த ஒளிபரப்பு, இந்த லைவ் இது நேரடியாக இடம்பெறுகின்றது. எனவே ஆந்திக் கொள்கின்றேன். முதலாவதாக நாங்கள் ஷிஃபான் அவர்களுடைய அறிமுகத்தோடு இணைந்ததாக நாங்கள் சுவர்ணராஜா அவர்களுடைய தொடர்ச்சியை நாங்கள் இங்கே இடம்பெற ஏற்பாடு செய்துள்ளோம். டீச்மோ யூடியூப் தளத்துக்கு நீங்கள் சென்று டீச்மோ எல்கே என்பதை நீங்கள் தெரிவு செய்தால், செலக்ட் பண்ணினால் உங்களுக்கு அந்த இணைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தற்பொழுது அந்த உரைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் தனிப்பட்ட ரீதியில லிங்க்களை அனுப்புவது எனக்கு சாத்தியமில்லை. டீச்மோ எல்கே என்று நீங்கள் தேடும்போது அந்த இணைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். எனவே நாங்கள் முதலாவது அமர்வுக்கு செல்வோம். இந்த அமர்வுக்கு மிகவும் அன்போடு ஷிஃபான் அவர்களை நான் அழைத்து விடுகிறேன். நன்றி ஜனாப் ஜசார் அவர்களே. இன்று மாலையில் இங்கு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது மாலை வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். என்னோடு இங்கு இணைந்திருக்கின்ற வவுனியா தேசிய கல்விக் கல்லூரியின் முன்னாள் பீடாதிபதி, ஓய்வுநிலை பீடாதிபதி, கௌரவத்துக்குரிய மதிப்புக்குரிய சுவர்ணராஜா ஆசிரியர் அவர்களையும் அன்புடன் வரவேற்று, இன்று முக்கியமான ஒரு தலைப்பிலே நாங்கள் இந்த டீச்மோ தளம் உங்களுக்கு வழங்குகின்ற இந்த நிகழ்வை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இத்தகையதொரு நிகழ்ச்சியை இணையவழி ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்த teachpo.lk குழுமத்தின் ஸ்தாபகர் ஜனாப் ஜசார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் உண்மையில் தேசிய கல்வி நிறுவனம் சார்பிலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுமார் 500 நபர்களுக்கு மேல் இணைந்திருக்கின்றார்கள். முக்கியமாக நான் இதை கூற வேண்டும், இங்கு சிறிய பிள்ளைகள் இணைந்திருந்தால் அவர்கள் நீங்கள் விளக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் இது பாடம் சார்ந்த விடயங்களை நாங்கள் இங்கு கதைக்கவில்லை. ஆசிரியர் பான்மை கல்வி, 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி என்ன என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாடிருப்பதால் இது பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தான் பயனளிக்குமே தவிர
சிறிய மாணவர்கள் இணைந்திருந்தால் அவர்கள் விலகிக் கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இப்போதைக்கு இது விளங்குவது கடினமாக இருப்பதால். ஆரம்ப கட்டமாக நாங்கள் நிறைய விடயங்களை கதைப்பதற்கு முன்னர் அறிமுகத்துக்காக நான் கௌரவ சுவர்ணராஜா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆரம்ப அறிமுகத்தை செய்து கொண்டு நாங்கள் நிகழ்வுக்குள் செல்லலாம். சார், மைக் ஆஃப் ஆகிக்குது. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளில் டீச்மோ தளத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இது ஒரு புதிய சந்தர்ப்பம். அன்புக்குரிய ஷிஃபான் அவர்கள் எனக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். அதே போன்று இந்த டீச்மோ தளத்தினூடாக எனக்கு இன்று உங்களோடு கலந்துரையாடலுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே டீச்மோ நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கும் அன்புக்குரிய ஷிஃபான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்கள் எங்களிடம் நிறைய விடயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். புதிய நூற்றாண்டுக்கான 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி பற்றி, அதனுடைய ஆசிரியர் பங்களிப்பு பற்றி, பாடசாலை பற்றி, எங்களுடைய நாட்டில் புதிதாக வரப்போதும் கலைத்திட்டம் பற்றி எல்லாம் நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கலாம். நாங்கள் இந்திய நிகழ்வில் என்னை பொறுத்தவரையில் ஒரு சுருக்கமாக அந்த விடயங்களை தான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறோம். ஆனால் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு இது தொடர்பாக ஆயத்தமாகும் போது தொடர்ந்து உங்களோடு கலந்துரையாட வேணும், இந்த விடயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள வேணும் என்று நிறைய ஒரு ஆசை எனக்குள்ள வந்திருக்கு. நான் ஒரு ஓய்வு பெற்ற பீடாதிபதி, ஓயல் துறையில தொடர்ந்து இயங்குவதற்கு இந்த தளங்கள் எல்லாம் மிக உந்து விசையாக இருக்கின்றன கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்காக டீச்மோ தளத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டீச்மோ தளம் ஏற்கனவே என்னுடைய சில ஆக்கங்களை வெளியிட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய ஆக்கங்கள் சில அந்த டீச்மோ தளத்தில் வந்திருக்கின்றன. எனக்கு டீச்மோ தளத்தை பற்றி பெரிதாக ஒன்றும் தெரியாது. ஆனால் ஷிஃபான் அவர்களுடைய அறிமுகத்தோடு இன்று நான் இணைந்து கொள்வதைத்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய கட்டமாக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி சார், நன்றி. செல்வோம், உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுகின்ற பொழுது, விளக்கங்கள் தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் முறையாக இணையதளத்தில் இருக்கின்ற இந்த ஜூம் தொழில்நுட்பத்தில் காணப்படுகின்ற நுட்பங்களை பயன்படுத்தி நீங்கள் எங்களோடு கலந்துரையாடலாம். பிரதானமாக நாங்கள் இன்று முக்கியமான சில விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு ஏற்கனவே சுவராஜ் ஆசிரியர் சொன்னது போல நிறைய கல்வி தொடர்பாக நாங்கள் நிறைய விடயங்களை கதைப்பதற்கு இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் ஆரம்ப கட்டமாக சில விடயங்களை உங்களுக்கு முன்வைக்கின்றோம். இதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் சிந்தனை கிளரை நாங்கள் ஏற்படுத்திவிட்டால் தொடர்ந்து நீங்கள் இது பற்றி சிந்திப்பதற்கும், நீங்கள் கதைப்பதற்கும், இது சம்பந்தமாக நீங்கள் விவாதிப்பதற்கும், புதிய கல்வி முறை இந்த நூற்றாண்டை அடுத்த நூற்றாண்டுக்கு எடுத்து செல்கின்ற சமுதாயத்தை எப்படி மாற்றுகின்றது என்பது பற்றியும் நீங்கள் நிறைய விடயங்களை தேடி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது உண்மையில் நாங்கள் இன்று செய்வது உங்களுக்கு ஒரு உந்து சக்தி, ஒரு மோட்டிவேஷனை தவிர முற்றுமுழுதாக கல்வி தொடர்பான எல்லா விடயங்களையும் எங்களால் உங்களுக்கு கொண்டு வந்து இன்றே ஒரு 2 மணித்தியாலங்களிலே எங்களால் கூறி முடிக்க முடியாது. எனவே இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று நான் நினைப்பதோடு 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி முறைகளும் 21ஆம் நூற்றாண்டுக்கான ஆசிரியர் தேர்ச்சிகளும் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று இங்கே கலந்துரையாட இருக்கின்றோம். இது மிக ஒரு விரிவான ஒரு பகுதி, விரிவான ஒரு விடயம். எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு சில கருத்துக்களையும், சில உதாரணங்களையும், சில அவதானிப்புகளையும், சில எவிடன்ஸ், அதாவது சில சான்றுகளையும் உங்களுக்கு நாங்கள் முன்வைக்க உத்தேசித்திருக்கின்றோம். ஆரம்பமாக இப்படி ஒரு கேள்வி நாங்கள் உங்களிடம் கேட்டால் உங்களுக்கு எவ்வாறான கேள்விகள் தோன்றுகின்றது என்பது எங்களுக்கு முக்கியம். இலங்கையை பொறுத்தவரையில் எங்கள் கல்வி முறையில் எழுந்துள்ள பிரச்சனைகள் எவை என்று கேட்டால் நிறைய விடயங்களை நீங்கள் முன்வைக்கலாம். உதாரணமாக 1-2 நீங்கள் முன்வைப்பதற்காக நான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகின்றேன். யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் கல்வி முறையில் எழுந்துள்ள பிரச்சனைகள் எவை? Actually, what is our problem in our education? யாராவது சொல்ல முடியுமா?
பார்ட்டிசிபென்ட்ஸ், பங்கு பெற்றவர்களுக்கு இந்த நேரம் கிடைக்கின்றது. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் முன்வைக்கலாம். அஷாஃப் கமால்டீன் சொல்லுங்க. ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு இருக்கிறது என்று நினைக்கின்றேன். சிலர் கையை உயர்த்தி இருக்கிறார்கள். ரைட். மாணவர் இடைவிலகல். சொல்லுங்க இஸ்மாயில். மாணவர் இடைவிலகல், பாடசாலையிலிருந்து மாணவர்கள் இடைவிலகின்றார்கள் என்ற ஒரு பிரச்சனை அவர் முன்வைத்திருக்கின்றார். வேறு எமது கல்வியில் இருக்கின்ற பிரச்சனைகள். தொழிற்கல்வியை அறிமுகப்படுத்திருக்காங்க, ஏ லெவலுக்கு பிடெக் இடெக் அந்த மாதிரியான இது. ஆனாலும் அதுக்குரிய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து அதுக்குரிய கோர்சஸ் அளவு வந்து போதாம இருக்கு. இதுக்குரிய இதுகள் வந்து ஃபாரின் கண்ட்ரில தான் சான்சஸ் கூடுதலா இருக்கு. அதாவது தொழில்முறை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்குன்னு சொல்லி இது கல்வியில் இருக்கின்ற பிரச்சனை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ரைட். வேற ஏதாவது ஒரு பிரச்சனை? வேலைகளுக்கு பொருத்தமான முறையில கல்வி முறை இல்லாம இருக்கு. வேலை வாய்ப்புகளுக்கு பொருத்தமான முறையிலே கல்வி முறை இல்லாமல் இருப்பது ஒரு பிரச்சனை என்று சொன்னார். பொதுவாக பாடசாலையில் வழங்கப்படுகின்ற கல்வியானது தொழில் வாய்ப்புக்கு ஏற்ற கல்வி இல்லை. அதோட அவர்கள காணப்படுகிற திறன்களையும் சிறந்த முறையில் பிரயோகிப்பதற்கும் இதா இருக்கிறது. பாடசாலை கல்வி முறை தொழிற்சந்தைக்கு பொருத்தமாக இல்லை, அவர்கள் மாணவருடைய திறன்களை பொருத்தமாக வெளிக்கொணர்வுக்கு கல்வி முறை இல்லை என்ற சில பிரச்சனைகளையும் நீங்கள் முன்வைத்தார். நான் நினைக்கிறேன் கடைசியாக கதைத்த எங்களுடைய நண்பர் சொன்ன விடயம்தான் கல்வியின் அடிப்படை பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது. நாங்கள் கல்வி தொடர்பான பிரச்சனை என்றவுடன் பாடசாலையில் ஆசிரியர்கள் இல்லை, கட்டடம் இல்லை, அடுத்தது எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை, மாணவர்கள் இடைவிலகி செல்கின்றார்கள் என்ற பிரச்சனையை நாங்கள் எல்லாம் சொன்னாலும் கல்விக்கு ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கின்றது. அந்த அடிப்படை பிரச்சனையை விளங்கிக் கொள்ளாத வரையில் கல்வியால் எங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் போகின்றது. கல்வியில் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனையை நாங்கள் சரியாக பார்த்தால், நாங்கள் இப்போது இருக்கின்ற கல்வி முறை எடுத்து பார்த்தால், இந்த கல்வி முறை 21ஆம் நூற்றாண்டு இருக்கின்ற எமது மாணவர்களுக்கு, 20ஆம் நூற்றாண்டு இருக்கின்ற எமது ஆசிரியர்கள் 19ஆம் நூற்றாண்டிலே தயாரிக்கப்பட்ட கலை திட்டத்தை வைத்து 18ஆம் நூற்றாண்டிலே ஏற்படுத்தப்பட்ட பாடசாலை முறை அல்லது இந்த நேரசூசி முறை அடிப்படையாக கொண்டு கல்வியை வழங்குவதுதான் எமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. 21ஆம் நூற்றாண்டு இருக்கின்ற மாணவர்களுக்கு 20ஆம் நூற்றாண்டு இருக்கின்ற ஆசிரியர்கள் 19ஆம் நூற்றாண்டிலே அமைக்கப்பட்ட ஒரு கலைத்திட்ட வடிவத்தை வைத்துக் கொண்டு 18ஆம் நூற்றாண்டு வகுப்பறைகளையும் கால சட்டங்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் கல்வியை வழங்குகின்றோம். இதுதான் எமது கல்வியின் இப்பொழுது இருக்கின்ற அடிப்படை. நீங்க சொன்ன எல்லா பிரச்சனைகளும் இதுக்குள்ளே அடங்குகின்றது. இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற கல்வி முறைக்குள் நாங்கள் இன்னும் வரவில்லை. 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்து 21 வருடங்கள் முடிந்து விட்டன. இன்னும் மேலக்கூறிய 79 வருடங்கள் தான் எஞ்சிருக்கின்ற நிலையில் 21ஆம் நூற்றாண்டு கல்வியை பற்றி நாங்கள் இப்பொழுது கதைத்தாலும் மேலத்திய நாடுகள், பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் இதை 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதி, 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே 21ஆம் நூற்றாண்டு கல்விகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே நாங்கள் 21ஆம் நூற்றாண்டு கல்வியை நோக்கி நகர்வதற்கு பெரிய மாற்றங்களை நாங்கள் செய்ய வேண்டும். சிறிய மாற்றங்களால் 21ஆம் நூற்றாண்டு கல்வியை எங்களால் அடைந்து கொள்ள முடியாது. 21ஆம் நூற்றாண்டு கல்வி எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி கொண்டால்தான் 21ஆம் நூற்றாண்டு கல்விக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்தி 21ஆம் நூற்றாண்டு கல்விக்குள் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். உண்மையில் நமக்கு தேவையான கல்வி, உண்மையில் நமக்கு தேவையான 21ஆம் நூற்றாண்டுக்கான தேவையான கல்வி தேசிய அபிவிருத்திக்கான கல்வியாக இருக்க வேண்டும். எஜுகேஷன் ஃபார் நேஷனல் டெவலப்மெண்ட், இலங்கையின் தேசிய அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கான கல்வியை தான் 21ஆம் நூற்றாண்டு கல்வி எதிர்பார்த்து நிற்கின்றது. நாங்கள் இவ்வளவு காலம் வழங்கிய கல்வி தேசிய அபிவிருத்தியின் பங்களிப்புக்கு மிக குறைவாகவே இருந்திருக்கின்றது. நிறைய நாங்கள் மூளைசாலைகளை உருவாக்கி இருக்கின்றோம், படித்தவர்களை உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் நாட்டின் உற்பத்திக்கும், நாட்டின் வளர்ச்சிக்கும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களிப்பு எடுத்து பார்த்தால் மிக குறைவான அளவிலே இவை இடம்பெற்றிருக்கின்றது. எனவேதான் நாம் இன்னும் சுதந்திரம் பெற்று ஏறக்குறைய 73 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் இன்னும் நாங்கள் மிக அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்து கொள்ள முடியாத ஒரு நாடாக, கடன் பெற்று
கடன் பெற்று கடனால் வாழ்கின்ற ஒரு நாடாக நாங்கள் மாறி இருக்கின்றோம். அவை இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் இதுக்கு அடிப்படையாக தேவைப்படுவது கல்வியை கடன் பெற்று கடனால் மாற்றி அமைக்க முடியாது. அவை தேசிய அபிவிருத்தியை நோக்கிய கல்விதான் நாங்கள் இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டிலே எதிர்பார்க்கின்ற ஒரு கல்வியாக இருக்கின்றது. இந்த விடயத்தை பற்றி எமது ஆசிரியர் சுனாஜி ஆசிரியர் அவர்களும் சில விளக்கங்களை உங்களுக்கு இப்பொழுது வழங்குவார். சார். சார் சொன்ன சார். ரைட் பார்ப்போம். நாங்கள் அடுத்த கட்டத்தை நாங்கள் பார்ப்போம். அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம். தேசிய அபிவிருத்தி நோக்கி நாங்கள் இந்த கல்வியை நகர்த்துவதாக இருந்தால் இலங்கையின் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கிறது என்று நாங்கள் ஒரு தரவை எடுத்து பார்த்தால் சார் இப்போ உங்களுக்கு சார் உங்களோட மைக் நினைக்கிறேன் மியூட்ல நிக்குது. திரும்ப அன்மியூட் பண்ணிக்கோனீங்கன்னா இந்த தேசிய பொருளாதாரத்தை நோக்கிய கல்வி. ஓகே, நான் அந்த இடையில எனக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றிகள் கூறிக்கொண்டு, இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா எங்களுடைய கல்வி முறை சிறப்பானது. இவ்வளவு காலம் இருந்த கல்வி முறை சிறப்பாக தான் இருந்திருக்கு. என்னோட கேட்டா நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய ரிசல்ட்ஸ் பெறுகிறது. இடைவெளிகள் வீதம் வளமையோடு ஒப்புற நேரம் குறைவு, பாடசாலைகளுக்கு வசதி இருக்கு, பொதுவான கலைத்திட்டம் இருக்கு, நல்ல ரிசல்ட்ஸ் பெறுகிறது, பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறார்கள். ஆனா சிவா சொன்ன மாதிரி அதனுடைய பயன், அதுல அந்த கல்வியில இருக்கிற பயன் தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா எங்களுடைய நாட்டுல பல்கலைக்கழகங்கள்ல இருந்து வெளியாகிற பட்டதாரிகளுக்கு தனியார் நிறுவனம் வேலை தர ஏன் அவ்வாறான நிலை இருக்கு. தனியார் துறை எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் வெளியாகிற பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க தயங்குற நிலை இருக்கு. அப்ப இதெல்லாம் கல்வியுடைய பயனுடைய பிரச்சனையை தான் படி காட்டுகிறது. எங்களுடைய கல்வி முறை சிஸ்டம் எல்லாம் இருக்கு, கல்விக்கான நிறைய காசு செலவழிக்கப்படுது, டீச்சர்ஸுக்கு நல்ல ட்ரைனிங் இருக்கு, நல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வகுப்பறையில பாட புத்தகங்கள் இலவசமாக கொடுக்கப்படும். அப்படிங்கிறத சிந்திக்கணும். நீங்கள் இதுல இணைஞ்சிருக்காக சிந்திக்கணும். எங்களுடைய கல்வி முறை மாறி இருக்கு, நல்லா தானே இருக்கு. இப்ப அந்த கல்வி முறையில படித்து வந்தாக்கள்லாம் நாங்கள் இல்லை. இப்ப எங்களுடைய நாட்டுல படித்த ஆக்கள் எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருக்கணும், ஒவ்வொரு நாடுகள்ல எல்லாம் ஷைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நாடுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் நல்ல. ஆனால் இப்ப இருக்கிற நிலையில சிவான் சொன்ன மாதிரி எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கு, நாட்டின் சமூக நிலையை கட்டி எழுப்புறதுக்கு, நாட்டில் ஒரு சமாதான நிலையை கட்டி எழுப்புறதுக்கு, ஒரு இன புரிந்துணர்வை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு அரசியல் பங்களிப்பை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு ஹெல்த்தி சொசைட்டி, நல்ல சுகாதாரமான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு, இந்த தொற்றா நோய்கள்ல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ற விழிப்புணர்வு குறைந்தவர்களாக இருக்கிற மாதிரி வேஸ்டேஜ் விடயத்தை குறைக்கிறதுக்கு, உங்களோட கிடைக்கிற மணியை சிக்கனமாக சேமிச்சு இன்னொன்று முதலீடு செய்யறதுக்கு, இவ்வாறான தன்மைகள் எல்லாம் எங்கள்கிட்ட குறைவாக இருக்கு. அப்ப எங்களுடைய கல்வி முறையில இது தரப்படவில்லையா என்பதுதான் நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாயிரும். சிவா தொடரணும். ரைட் சார் சொன்ன விடயங்களோட சேர்த்து பார்க்குற நேரம்
இலங்கையின் பொருளாதாரத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரம் 1970 நாங்கள் பார்த்தால் நாங்கள் இலங்கை விவசாய நாடு என்று சொல்லிக் கொண்டு வந்தோம். நாங்கள் படிக்கின்ற காலத்திலேயும் இலங்கை ஒரு விவசாய நாடு என்றுதான் நாங்கள் படித்துக் கொண்டு வந்தோம். ஆனால் உண்மை நிலைமை அவ்வாறு இப்பொழுது இல்லை. இலங்கை விவசாயத்துறையிலிருந்து நினைக்கிறேன் யாரோ ஸ்கிரீன்ல மார்க் பண்ற மாதிரி எனக்கு விளங்குது. ஓகே, இலங்கை விவசாய நாட்டிலிருந்து விடுபட்டு இப்பொழுது விவசாயம் எங்களுக்கு 1970ஆம் ஆண்டு தேசிய உற்பத்தியில் 38% இருந்த விவசாயம் 2013ஆம் ஆண்டு ஆகின்ற பொழுது 10% குறைந்து சேவைத்துறை 15% 23% அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தொழில்துறை, கட்டுமானம், வியாபாரம், போக்குவரத்து போன்ற துறைகள் படிப்படியாக வளர்ச்சி கண்டிருப்பதோடு விவசாயம் படிப்படியாக கீழ் நோக்கி சென்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கல்வி முறை விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பித்திருந்தாலும் இப்பொழுது நாடு விவசாயத்துறையிலிருந்து சற்று விடுபட்டு ஏனைய துறைகளுடைய உற்பத்தி மற்றும் கட்டுமானம், போக்குவரத்து, சேவைத்துறை போன்ற துறைகளிலே மேல் நோக்கி வருகின்ற பொழுது கல்வி முறையும் இதுக்கேற்ற மாதிரி மாறி அமைய வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் சேவைத்துறை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய சேவைத்துறை பங்களிப்பிலே நாட்டு மொத்த பொருளாதாரத்திலே இந்த போக்குவரத்து இருக்கின்றது, டிரான்ஸ்போர்ட் என்ற விடயம் இருக்கின்றது. இந்த போக்குவரத்து தான் இலங்கையின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கின்றது. இப்பொழுது நாங்கள் இலங்கையோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் இந்த பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்னொரு நாட்டோடு, உதாரணமாக நாங்கள் சிங்கப்பூரோடு எடுத்து பார்த்தால் சிங்கப்பூருடைய சனத்தொகை இலங்கையை விட பரப்பளவு இலங்கையை விட மிக குறைவான பரப்பளவு. இலங்கை 65,610 சதுர கிலோமீட்டர்களாக இருக்கின்றது. இப்பொழுது அது இன்னும் கூடுகின்றது. போர்ட் சிட்டியோடு இன்னும் 250 சதுர கிலோமீட்டர் பரப்பு அதிகரிக்கின்றது. சிங்கப்பூர் ஏறக்குறைய 716 கிலோமீட்டர் சதுர பரப்பை கொண்டு ஒரு சிறிய நாடு. அதுபோல சிங்கப்பூருடைய சனத்தொகை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சிங்கப்பூருடைய சனத்தொகையும் இலங்கையை விட மிக குறைவான சனத்தொகை கொண்ட மிக பரப்பளவை கொண்ட சிறிய நாடு. ஆனால் சிங்கப்பூருடைய பொருளாதாரத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது 1970 2013 ஒப்பீடு செய்கின்ற பொழுது 1970ஆம் ஆண்டிலே இலங்கை சிங்கப்பூரிலே 1.9 பில்லியனாக தான் இருந்தது. ஆனால் 2013ஆம் ஆண்டு ஆகின்ற பொழுது சிங்கப்பூருடைய உள்நாட்டு உற்பத்தி எதிர்பார்க்க முடியாத, அதாவது நம்ப முடியாத அளவுக்கு 295.7 பில்லியனாக இருக்கின்ற பொழுது சுமார் 43 வருடங்கள் கடந்தும் இலங்கையின் பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 67.2 பில்லியன், அதாவது ஏறக்குறைய 67 பில்லியனாகத்தான் உயர்வடைந்திருக்கின்றது. இலங்கையை விட ஏறக்குறைய 4.4 தடவை மடங்கு சிங்கப்பூருடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருக்கின்றது. ஆனால் இலங்கையை விட ஒரு சிறிய நாடு, இலங்கையை விட பரப்பளவு குறைந்த, இலங்கையை விட சனத்தொகை குறைந்த ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 43 வருடங்களிலே ஏறக்குறைய இலங்கையை விட 5 மடங்கால் அதிகரித்திருப்பது நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதாவது சிங்கப்பூர் உட்பட ஏனைய வளர்முக நாடுகள் 1950ஆம் ஆண்டு இலங்கையின் தனியார் வருமானம் ஏறக்குறைய $89 இருந்திருக்கின்றது. அதுபோல ஜப்பான் 1950ஆம் ஆண்டிலே ஒரு தனி நாடாக இருக்கவில்லை. 1965ஆம் ஆண்டு தான் சிங்கப்பூர் ஒரு தனி நாடாக வளர்ச்சி பெறுகின்றது. 2004ஆம் ஆண்டு நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது இலங்கையினுடைய ஆள் வருமானம் அல்லது தலைக்குரிய வருமானம் $1012 இருக்கின்ற பொழுது ஜப்பானுடைய தனியாள் வருமானம் $32,000 அதிகரிக்கின்றது. இரண்டாம் உலக யுத்தத்துக்கு முகம் கொடுத்த பின்னர் தான் ஜப்பான் இந்த 355 தடவை பல மடங்குகளால் தனது பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்திருக்கின்றது. இலங்கை சுமார் 12 மடங்குகளால் மட்டுமே தனது பொருளாதாரத்தை 2004ஆம் ஆண்டு ஏறக்குறைய 54 வருடங்களாகி அதிகரிக்க முடிந்திருக்கின்றது. சிங்கப்பூர் 1950ஆம் ஆண்டுகளிலே $30 இருந்த தேசிய ஆள் வருமானம் ஏறக்குறைய 933 மடங்காக அதிகரித்து 54 வருடங்களிலே $28,000 அதிகரிக்கிறது. அதே போல மாலைதீவை நீங்கள் பார்த்தாலும் $30 இருந்த 1950ஆம் ஆண்டு இருந்த அவருடைய உள்நாட்டு தலைக்குரிய வருமானம் 2004ஆம் ஆண்டு 54 வருடங்களிலே அது 144 மடங்காக அதிகரித்து $3,120 இருக்கிறது.
இந்த நிலைமையை நாங்கள் 2021 ஒப்பிட்டு பார்த்தால், இலங்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், இலங்கை 2021 ஆண்டு ஆழ்வீத வருமானம் ஏறக்குறைய $3830. இது 1950 ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது 43 மடங்காக எங்களுடைய வருமானம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் அதே நிலைமை நாங்கள் ஜப்பானில் பார்க்கின்ற பொழுது இது 495 மடங்காக அதிகரித்திருக்க. இந்த வருமானம் 1950 ஆண்டில் இருந்து 2021 ஆண்டு ஆகின்ற பொழுது இந்த வருமானம் அதிகரித்திருக்கின்றது. அதுபோல மால்டீவ்ஸை நாங்கள் பார்த்தாலும் 393 மடங்கால் 1950 ஆண்டு $30 என்பது $11,850 மாறியிருக்கின்றது. அவை நாங்கள் இவற்றை நாங்கள் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது இலங்கையின் பொருளாதாரம் அந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் சுதந்திரம் பெற்ற 2 வருடங்களிலே ஜப்பான், சிங்கப்பூர், மால்டீவ்ஸ் போன்ற நாடுகளோடு நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது மிக உயர்ந்த பொருளாதாரத்தை நாங்கள் கொண்டிருந்தோம். அதுபோல நாங்கள் வெளிநாட்டு கடனை பார்க்கின்ற பொழுதும் 1950 ஆண்டு இலங்கை வெளிநாட்டு கடன் கடன் பூச்சி அளவிலே இருந்தது. ஆனால் இப்பொழுது வெளிநாட்டு கடன் ஆளுக்கு குழந்தையும் பிறக்காத குழந்தையும் கடன் 18,000 ரூபாவுக்கு மேலாக கடனை பெற்றுத்தான் பிறக்கின்றது. அந்த நிலைமைக்கு நாடு வருவதற்கு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இவ்வாறு பின்னடைவதற்கு மிக பிரதான காரணியாக இருந்தது அல்லது இருப்பது கல்வி என்று நாங்கள் மிக அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜப்பான், சிங்கப்பூர், மால்டீவ்ஸ் போன்ற நாடுகளுடைய கல்வி மட்டங்களையும் இலங்கை என்ற கல்வி மட்டங்களையும் பார்க்கின்ற பொழுது இந்த நிலைமை மிக தெளிவாக எங்களுக்கு விளங்குகின்றது. ஆகவே யாராவது ஒரு ஆள் இந்த ஸ்கிரீன்ல மார்க் பண்ற மாதிரி எனக்கு விளங்குது. கொஞ்சம் நான் ஸ்கிரீனை திரும்பவும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யாராவது ஸ்கிரீன்ல மார்க் பண்றது மாதிரி எனக்கு விளங்குது. இவை இந்த தரவுகள் மேலதிகமா நீங்கள் நீங்கள் இணையதளங்களிலே இலங்கை பொருளாதார குறிகாட்டிகள் மற்றும் இணைய தரவுகளை நீங்கள் பெற்று இதை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு இந்த உண்மை புலனாகின்றது. அவை இலங்கை 2035 ஆண்டிலே ஆக குறைந்தது $12,000 ஆழ்வீத வருமானத்தையாவது அடைய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது எங்களுடைய கல்வியின் நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே தேசிய பொருளாதாரத்தை நோக்கிய கல்வி 2035 ஆண்டிலே ஆக குறைந்தது $12,000 ஆழ்வீத வருமானத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற இலக்கை அடிப்படையாக கொண்டுதான் இப்பொழுது நாங்கள் புதிய கல்விக் கொள்கைகளை சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அடிப்படை ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். இதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். இது எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சுனில் ஜெயந்த நவரத்ன அவர்களுடைய ஒரு முன்வைப்பிலே அவர் வழங்கிய ஒரு ஸ்லைட் தான் இது. நீங்கள் எடுத்து பார்த்தால் GDP gross domestic product மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே இப்பொழுது இலங்கையிலே சேவைத்துறை 57.4% பங்களிப்பை வழங்குகின்றது. அக்ரிகல்ச்சர் விவசாயம் 1.1% பங்களிப்பை மட்டுமே இப்பொழுது உள்நாட்டு உற்பத்தியில வழங்கி கொண்டிருக்கிறது. அதுபோல தொழிற்துறைகள் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் 21.9. அப்ப எங்களுடைய கல்வி முறை இந்த சேவைத்துறை அல்லது தொழிற்சாலைகளுக்கு தேவையானவர்களையும் சேவை வழங்குனர்களையும் உருவாக்குவதற்கான கல்வி முறையாக மாறாவிட்டால் தொடர்ந்தும் நாங்கள் இந்த கல்வி முறையில் இருக்கின்ற பொழுது இவற்றுக்கான மனித வளத்தை எங்களால் உற்பத்தி செய்ய முடியாமல் போகும். ஆனால் தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு தேவையான மனித வளம் இந்த 2 துறைகளுக்கும் மிக பெரும்பான்மையாக தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இப்பொழுது இலங்கையிலே காணப்படுகின்றது. ரைட். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சி என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இண்டஸ்ட்ரி 4.0 என்ற விடயம் எங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருந்தால்தான் நாங்கள் இந்த கல்வி முறை எவ்வாறு 21ஆம் நூற்றாண்டிலே மாறப்போகின்றது என்ற விடயத்தை எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கைத்தொழில் புரட்சி பற்றி நாங்கள் அறிந்திருப்போம். கைத்தொழில் புரட்சி முதலாம், 2ஆம், 3ஆம், 4ஆம் புரட்சிகளுக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். முதலாம் புரட்சி உண்மையிலே நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுதான். அதாவது முதலாவது கைத்தொழில் புரட்சியிலே முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கின்றது. பின்னர் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டமை அல்லது அடுத்தடுத்தது இன்டர்நெட், கம்ப்யூட்டர்கள், கணனிகள் கண்டுபிடிக்கப்பட்டமை, இவ்வாறு வந்து 4வது கைத்தொழில் புரட்சியிலே மிக முக்கியமாக டிஜிட்டலைசேஷன், அதாவது முக்கியமாக இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல் டிவைசஸ், 3D பிரிண்டிங், ஸ்மார்ட் சென்சர்ஸ், பிக் டேட்டா அனலைசிஸ், அட்வான்ஸ் ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ், AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய விடயங்கள் இந்த 4ஆம் கைத்தொழில்
புரட்சி இந்த 4ஆம் கைத்தொழில் புரட்சிக்கு ஏற்புடையதாக அமையாவிட்டால் எங்களுடைய கல்வி முறை பின்தங்கிய அல்லது காலம் கடந்த ஒரு கல்வி முறையாக தொடர்ந்தும் காணப்படும். அவை 4ஆம் கைத்தொழில் புரட்சி அடிப்படையாக கொண்ட கல்வி முறைக்கு நாங்கள் மாறுவது மிக முக்கியமாக இருக்கின்றது. சார், உங்களுக்கும் சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். இப்ப நாங்கள் பார்த்தோம்னா இந்த கைத்தொழில் புரட்சி தொடர்பான விடயங்களை தான் முன்வைத்துக் கொண்டு வரோம். இந்த நாங்கள் ஒவ்வொரு முறையிலையும் அந்த கைத்தொழில் புரட்சியில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கட்டங்களிலும் எங்களுடைய நாடு அதை எவ்வாறு உள்வாங்கி கொண்டது என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்களுடைய நாடு முன்னேற்றம் அடைந்து கொண்டு வந்ததா இல்லையா என்பது எங்களுக்குரிய ஒரு பிரச்சனையான விடயமாக இருக்கிறது. நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய கணனி பாவனை இலத்திரனியல் பாவனை எல்லாம் உங்க நாட்டுல உச்சமா இருக்கு. ஆனா இந்த COVID-19 பிறகுதான் நாங்கள் அதை பற்றி கூட சிந்திச்சிருக்கிறோம். ஆனா ஏனைய நாடுகள் இந்த COVID-19 முதலே கல்வித்துறையிலும் சரி தொழில்துறையிலும் சரி நிறைய இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள். இப்ப நாங்கள் எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு துறையில தேவையான ஆட்களை விட அதிகமான ஆட்களை வச்சிருக்கோம். வேலைக்கு நிறைய ஆட்களை வச்சிருக்கோம். அங்க இலத்திரனியலுடைய பயன்பாடு, மெஷினரிஸ், இந்த கம்ப்யூட்டர் பயன்பாடு எல்லாம் குறைவாக இருக்கு. அதே மாதிரி தொடர்பாடலுக்கு எங்களுடைய நிறுவனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த பார்த்தீங்கன்னா தொடர்பாடல் துறை கூட இன்னும் விஸ்தரிக்கப்படவில்லை. ஒரு 2 ஆபீஸுக்கு இடையிலான தொடர்பாடல் கூட இன்னும் நாங்கள் இலத்திரனியல் முறையில கொண்டு வருகிறோம். இவ்வாறான நிலையை பார்க்கும்போது நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் பின்தங்கிதான் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் அந்த 4ஆம் கட்ட புரட்சியை அடைவதற்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி விட்டோமா? 4ஆம் கட்டத்துக்கு செல்வதற்கு எங்களுடைய மாணவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்களா? அதை மாணவர்களை விட்டு செல்வதற்கு எங்களுடைய பாடசாலைகள் ஆயத்தப்படுத்தி விட்டதா? அந்த மாணவர்களையும் அந்த கல்வி முறை இணைப்பதற்கான ஆசிரியருடைய தேர்ச்சி இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பது நாங்கள் இந்த இடத்துல நீங்க சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஷிஃபான் தொடரும். சார் சொன்னது போல நாங்கள் 4வது கைத்தொழில் புரட்சியினுடைய விடயங்களை இப்பொழுது கதைத்தாலும் உலகம் இப்பொழுது 5வது கைத்தொழில் புரட்சியை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றது என்பது இன்னொரு விடயமாக இருக்கின்றது. அவை நாங்கள் 4வது கைத்தொழில் புரட்சிக்கு நாங்கள் இப்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாலும் 5வது கைத்தொழில் புரட்சி தொடர்பாக நாங்கள் இப்பொழுது உலகம் இப்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கின்றது. இது 21ஆம் நூற்றாண்டின் 2வது தசாப்தத்திலே ஆரம்பித்து இப்பொழுது இந்த 5ஆம் கைத்தொழில் புரட்சி வளர்ந்த நாடுகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் இப்பொழுது 3வது கட்டம் இல்லை, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இன்னும் 2வது கைத்தொழில் புரட்சியில் கூட முழுமையாக நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை உயர்த்தி கொள்ளாத பட்சத்தில் இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டு கல்வியிலே நாங்கள் இந்த 4வது கைத்தொழில் புரட்சி தொடர்பாக நாங்கள் கதைக்கின்றோம். இங்கே 4வது கைத்தொழில் புரட்சி நீங்கள் பார்த்தால் வந்து பாருங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ், LOT, பிளாக் மெஷின்ஸ், இப்படி போன்ற விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை புத்தி நுண்ணறிவு தொடர்பாக இன்னும் நாங்கள் படிமுறைகளை நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. அவை இந்த கல்வி முறை 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி முறை இந்த 4ஆம் தொழில்நுட்ப புரட்சிக்கு ஏற்றவாறு அமையாவிட்டால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விளைவுகளை அல்லது எங்களுக்கு எதிர்பார்க்கின்ற பயன்களை இந்த கல்வியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். இந்த விடயம் தொடர்பாகவும் நீங்கள் கூடிய அவதானம் செலுத்த முடியும். நீங்கள் இதை இணையதளத்திலே இந்த 4ஆம் கைத்தொழில் புரட்சி 5ஆம் கைத்தொழில் புரட்சி தொடர்பாக நிறைய விடயங்களை நீங்கள் தேடலாம். தமிழ் மொழி மூலமும் சார் உங்களுக்கு இதை வழங்கி இருக்கின்றார். 1ஆம் கைத்தொழில் புரட்சி இயந்திரமயமாக்கல் இருந்தது, 2ஆம் கைத்தொழில் புரட்சி மின்மயமாக்கல், 3ஆம் கைத்தொழில் புரட்சி தன்னியக்கம் மற்றும் உலகமயமாதல், 4ஆம் கைத்தொழில் புரட்சி இலத்திரனியல் அடிப்படையாக கொண்டது, 5வது கைத்தொழில் புரட்சி தன்னியக்க பயனாக்கம் அல்லது ஆட்டோமேஷன் அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த விடயங்களும் கல்வித்துறையிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். கல்வியை நாங்கள் அமைக்கின்ற பொழுது இந்த 4வது கைத்தொழில் புரட்சிக்கு ஏற்றவாறு இந்த உலகத்துக்கு ஏற்ற கல்வியை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் 21ஆம் நூற்றாண்டு கல்வியை நாங்கள் பார்த்தால் 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி அடிப்படை திறன்களை கொண்டிருக்கின்றது என்பது மிக முக்கியம். இந்த 16 திறன்களையும் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த 21ஆம் நூற்றாண்டு கல்வி உங்களுக்கு வழங்குகின்றது. 21ஆம் நூற்றாண்டு கல்விக்குள் நாங்கள் பிரவேசிக்கின்ற பொழுது இந்த 16 திறன்களுக்கும் ஏற்றவாறு கல்வி முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த 16 விடயமான ஸ்கில்ஸ் அல்லது திறன்களை நாங்கள் பிரித்து பார்த்தால் நிறைய விடயங்கள் இதில் எங்களுடைய கல்வி முறையிலிருந்து விடுபட்டிருக்கின்றது உங்களுக்கு விளங்குகின்றது.
பொதுவாக நாங்கள் இப்பொழுது 3R கல்வி முறையில் தான் இருக்கின்றோம். அதாவது ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக், வாசித்தல், எழுதுதல், கணக்கிடுதல் போன்ற 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இதுக்கு நாங்கள் 3R என்று சொல்வோம். இந்த 3 விடயங்களை அடிப்படையாக கொண்ட கல்வி முறையில் தான் நாங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 3 விடயங்களை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை உண்மையில் காலங்கடந்த கல்வி முறையாகவும் தொழிற்சந்தைக்கு ஏற்றவர்களை உருவாக்குகின்ற கல்வி முறையாகவும் இல்லாமல் இருப்பதால் தான் சுனால் சார் ஆசிரியர் முதலில் சொன்னது போல, நீங்கள் இங்கே பங்கு கொண்டவர்களும் சொன்னது போல, எங்களுக்கு தொழில்துறைக்கு பொருத்தமான ஆளணியை உருவாக்குவதில் எங்களுடைய கல்வி முறை சிக்கலை எதிர்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் வெறுமனே ஒரு விடயத்தை கருத்தை பெற்றுக்கொண்டு அவற்றுக்கான பதிலை வழங்குகின்ற கல்வி முறையை மட்டுமே, அல்லது நாங்கள் மனப்பாடம் பண்ணி பரீட்சை ஒன்றை எழுதி அவற்றின் மூலம் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் நாங்கள் திறனை மதிப்பிடுவதுதான் எங்களுக்குரிய மிக பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் இந்த 16 ஸ்கில்ஸ் அல்லது திறன்களையும் அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி முறையை ஏற்படுத்துவதற்கு தான் நாங்கள் இப்பொழுது புதிய கல்வி சீர்திருத்தத்திலே எதிர்பார்க்கின்றோம். இந்த 16 கல்வி முறை திறன்களை நாங்கள் லிட்டரசி, லேர்னிங் ஸ்கில்ஸ், லிட்டரசி ஸ்கில்ஸ் மற்றும் லைஃப் ஸ்கில்ஸ் என்று 3 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். பின்னால் நாங்கள் பார்ப்போம். இந்த ஸ்கில்ஸ் தொடர்பாகவும் நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். இடையில சில விடயங்களை எங்களுடைய பார்வையாளர்கள் அறிந்து கொள்ளப்படும். இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் எவ்வாறு கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் ஒரு சின்ன அந்த ரோட் மேப்பை தெரிஞ்சு கொள்ளப்படும். இது இலகுவாக டக்கண்டு ஒரு தனிப்பட்ட ஒருவரால் கட்டி எழுப்பப்பட்டதில்லை. உலகளாவிய ரீதியில் கட்டி எழுப்பப்பட்டு எல்லா நாடுகளிலும் வைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், 1996ஆம் ஆண்டு டெலோஸ் அறிக்கையில நாங்கள் 4 தூண்களை பற்றி பார்த்தோம். அறிவதற்காக கற்றல், ஆற்றுவதற்காக கற்றல், கற்றலுக்காக கற்றல், இணைந்து வாழ்வதற்காக கற்றல் என்று 4 தூண்களை பற்றி டெலோஸ் ரிப்போர்ட்ல 1996ஆம் ஆண்டு சொல்லப்பட்டது. அப்புறம் 2010ஆம் ஆண்டுல இந்த தலைமைத்துவ சிந்தனைகளாக தர்க்க ரீதியான தலைமைத்துவம், ஒத்துழைப்பு, சுறுசுறுப்பு, புதுமையாக்கம், நல்ல தொடர்பாடல், தகவல்களை பெறுதல், பகுப்பாய்வு செய்தல், ஆர்வம், கற்பனை போன்ற தேவைகள் இனங்காணப்பட்டு அதை முன்வைத்தார்கள். ஏனென்றால் அது எங்களுடைய உலக இயக்கத்துக்கு அது அவசியம் என்று ஒரு தலைமைத்துவ சிந்தனையாக இருந்தது. அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பு என்ன செய்தா சர்வதேச அக்கறையுடைய இளைஞர்கள் என்ற ஒரு தொனிப்பொருளை முன்வைக்கும். சர்வதேச அக்கறையுடைய இளைஞர்கள் என்று சொல்வது அவர்கள் சர்வதேசத்தோட ஒட்டி அவர்கள் தங்களுடைய, அதாவது உலகம் ஒரு கிராமம் என்ற நிலையில இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது. அடுத்தது இந்த வியாபார துறையை சேர்ந்தவர்கள், பொருளாதார துறையை சேர்ந்தவர்கள், கல்வியலாளர்கள் எல்லாம் சேர்ந்துதான் 2007, 2011ஆம் ஆண்டுகள்ல இந்த 4C அந்த விடயத்தை முன்வைக்கிறார்கள். அதே நேரம் WHO உலக சுகாதார நிறுவனம் சில திறன்கள் கட்டாயம் மனிதர்களுக்கு தேவை என்பதை முன்வைக்க பார்க்கும். உலக சுகாதார நிறுவனம் உதாரணமாக தீர்மானம் எடுத்தல், பிரச்சனை தீர்த்தல், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, தொடர்பாடல், இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல், சுய விழிப்புணர்வு. ஒரு மனிதன் தன்னை பற்றி சுய விழிப்புணர்வோடு இருக்க வேணும், மற்றவருக்கு ஒத்துழைக்க வேணும், எம்பத்தி உடையவராக இருக்க வேணும், அழுத்தங்களை குறைக்கக்கூடியவராக இருக்க வேணும், மனவளர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அந்த WHO கருத்துகள் முன்வைக்கப்படும். அடுத்தது ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், OECD என்று சொல்வார்கள். அவர்கள் தொடர்பாடல், தகவல் அமைப்பு, சமூக மற்றது இன ரீதியான புரிந்துணர்வு போன்ற 3 விடயங்கள் முன்வைக்கிறார்கள். இதை அடிப்படையாக கொண்டு தான் பிறகு ATCS உங்களுக்கு தெரியும், அசஸ்மெண்ட் டீச்சிங் ஆஃப் 21st century ஸ்கில்ஸ் என்று அவர்கள் சிந்திக்கிறதுக்கான வழிகள், வேலை செய்வதற்கான வழிமுறைகள், வேலை செய்வதற்கான கருவிகள், உலகத்தில் வாழுதல் போன்ற விஷயங்களை வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அப்படி ஒவ்வொரு சிந்தனையாக வந்து இதை நீங்கள் நாங்கள் அடுத்த கட்டங்கள்ல வேணுமென்னா இந்த ரோட் மேப்பை பார்க்கலாம். 21st century ஸ்கில்ஸ் எப்படி வந்தாண்டு அப்ப இப்படி எல்லாம் வந்துதான் இந்த ஸ்கில்ஸ் வந்திருக்கு. அப்ப சாதாரணமாக இது முன் வைக்கப்பட்டதில்லை. இப்ப என்ன பொறுத்தவரையில இலங்கையில உள்ள ஆசிரியர்களுடைய கருத்து, நான் நேற்று ஒரு கலந்துரையாடலில் இருந்த போது அடிக்கடி கலைத்திட்டம் மாறுது, தேவையா? அந்த ஆசிரியர் சில பேருடைய கருத்தை பாரு, சும்மா ஒரு ஆள் வைக்கிறார், எல்லாரும் நினைத்துக் கொள்றார்கள். இப்ப இலங்கையில ஒரு கல்வியில ஒரு மாற்றம் வருதுன்னா அது எண்ணெயில உள்ள ஒருவரால வைக்கப்படுற மாற்றம் நினைத்துக் கொள்றாரு. எண்ணெயில ஒருவரால் தான் இனிஷியேட் பண்ணி அது வேறும். ஆனா அதுக்கான பின்புலம் வேற.
சர்வதேச ரீதியா சிந்திக்கப்படுது. சர்வதேசத்துக்கு எங்களுடைய நாட்டை இட்டு செல்வதற்கான வழிமுறைகள் தேடப்படுது. எங்களுடைய இளைஞர்கள் சர்வதேச ரீதியாக அக்கறை உடையவர்களாகவும் சர்வதேசத்தோடு இணைந்து போகக்கூடியவர்களாகவும் சர்வதேசத்தோடு இணைந்து எங்களுடைய நாட்டை முன்னேற்றக்கூடியவர்களாக வரணும் என்றதுக்காகத்தான் இந்த செஞ்சுரி 21st செஞ்சுரி ஸ்கில்ஸ் என்ற இந்த தளத்துக்கு நாங்கள் இப்போ கருத்து கொண்டிருக்கோம். சிவா ரைட் சார். இப்போ சார் சொன்ன விடயங்களோட பார்த்தால் இப்போ இதில் நீங்கள் பார்த்தால் இந்த 16 ஸ்கில்ஸை நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தால் அதை எங்களுடைய வகுப்பறை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் மாணவரிடம் எதிர்பார்க்கின்ற திறன்களில் எத்தனை திறன்களை நாங்கள் இவ்வளவு காலமும் தாரப்பட்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 16 திறன்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இதில் பச்சை நிறத்தில் காட்டப்பட்டிருப்பதுதான் அறிவாற்றல் தொடர்பான திறன்கள், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், கொலாபரேஷன். இந்த 4 திறன்களும் நாங்கள் வகுப்பறையிலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை 21ஆம் நூற்றாண்டு கல்வியிலே நாங்கள் மும்முரமாக ஈடுபடுத்தியிருக்கின்றோம். உண்மையிலே வெறுமனே மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கின்ற மாணவனை விட பிரச்சனையை தீர்வுகின்ற சமூக பிரச்சனை, தன் சூழ உள்ள பிரச்சனை, தனது வீட்டு பிரச்சனை, தனது பிரச்சனை என்பவற்றை தீர்க்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு மாணவனால் தான் சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க முடியும். ஆகவே கல்வி அவனுக்கு சமூகத்துக்கு முகம் கொடுப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டுமே தவிர வெறுமனே மனப்பாடம் செய்த விடயங்களை ஒப்புவிக்கின்ற ஒருவனாக இருக்க முடியாது. பொதுவாக சொல்வார்கள் இலங்கை கல்வி முறையை பொறுத்தவரையில் எல்லாம் தெரிந்து ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு மாணவனைத்தான் இலங்கை கல்வி வெளியேற்றுகின்றது. எல்லாம் தெரிந்த ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத மாணவர்களை அல்லது மனித வளத்தை தான் இலங்கையின் கல்வி முறை வெளியேற்றுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக மிக பரந்த அளவிலே மிக நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றது. ஆகவே இந்த முறைகளை மாற்றுவதற்கான அடிப்படைகளை தேசிய கல்வி நிறுவனம் இப்பொழுது மிக மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த விடயங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இதுதான் 21ஆம் நூற்றாண்டு கல்வி முறையிலே அடிப்படையாக இருக்கின்ற ஒரு கட்டமைப்பு. இங்கு லைஃப் அண்ட் கெரியர் ஸ்கில்ஸ், லேர்னிங் அண்ட் இனோவேஷன் ஸ்கில்ஸ், இன்ஃபர்மேஷன், மீடியா அண்ட் டெக்னாலஜி ஸ்கில்ஸ், இந்த 4 ஸ்கில்ஸை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் 21ஆம் நூற்றுக்காண்ட கல்வி அடிப்படையாக கொண்ட கலைத்திட்டம், அதோடு அதாவது மதிப்பீட்டு முறை, எங்களுடைய மதிப்பீட்டு முறை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற மதிப்பீட்டு முறையாக மாற்ற வேண்டும். அதுபோல வான்மை விருத்தி, அதுபோல கற்றல் சூழல், இந்த 4 விடயங்களையும் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற கல்வி முறைக்குள் கொண்டு வருவதற்கான அடிப்படைகளை நாங்கள் இப்பொழுது செய்திருக்கின்றோம். உண்மையில் எங்களுடைய கல்வி முறையில் இந்த கலை திட்டமும் அத்தோடு இந்த மதிப்பீடும் மிக முக்கியமான பங்களிப்பை வழங்குகின்றன. மதிப்பீடு செய்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுது பாவிக்கின்ற மதிப்பீட்டு முறைகள் உண்மையில் மாணவர்களின் திறன்களை மதிப்பிடுகின்றதா, உண்மையான மாணவர்கள் திறன்களுக்கு வழிவகுக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி முறை மதிப்பீட்டு முறைகளையும் கலைத்திட்டத்தையும் வான்மை விருத்திகளையும் அதுபோல கற்றல் சூழல்களையும் நாங்கள் மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இவையெல்லாம் இந்த அடிப்படையாக கொண்டுதான் இந்த மாற்றங்களை செய்ய இருக்கின்றோம். ரைட், இனி நாங்கள் பார்ப்பது எஜுகேஷன் 4.0. கல்வியின் 4.0 என்ற விடயம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்தால், கல்வி எப்படி நகர்ந்து வந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது கல்வி 4.0 என்பது கிரியேட்டிவிட்டி இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த எஜுகேஷன் 4.0. அதாவது ஆக்கத்திறனுக்கு முன்னுரிமை வழங்குவதுதான் கல்வி 4.0 மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது. இதுவரை காலமும் நாங்கள் மாணவருக்கான ஆக்கத்திறனுக்கான வழிகாட்டல்களை மிக குறைவாக எமது கல்வி வழங்கியிருக்கின்றது. ஆகவே ஆக்கத்திறனை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைக்கு நகர்ந்து செல்வதுதான் இப்பொழுது புதிய 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி முறையிலே மிக முக்கியமாக கருதப்படுகின்ற ஒரு விடயம். இதுதான் நீங்கள் இதையும் நீங்க இணையதளத்தில் தேடலாம். எஜுகேஷன் 1.0 இருந்து இப்பொழுது நாங்கள் 4.0 நகர்ந்து நோக்கி நகர்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் இன்னும் எங்களுடைய வகுப்பறைகள் நீங்கள் பார்த்தால் விளங்கும், எங்களுடைய கல்வி முறை இன்னும் 4.0க்கு நகர்வதை விட இன்னும் 1.0 1.0 நாங்கள் இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டு 2.0 நகர்வதிலே நிலைய சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இன்டர்நெட் எனேபிள் லேர்னிங், அதாவது இப்போ நாங்கள் ஜூம் தாம் மூலம் அல்லது வரி மூலம் நாங்கள் கல்வியை மேற்கொள்வது உண்மையிலே கல்வியின் 2.0 என்ற ஒரு இலக்கில் இருந்தது. இப்பொழுது நாங்கள் உண்மையில் 4.0 செல்வதாக இருந்தால் இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. இன்னும் நாங்கள் எங்களுடைய வகுப்பறைகளும் எங்களுடைய கற்பித்தல் முறைகளும் கல்வியின் முதலாவது கட்டத்திலேயே இருக்கின்றது என்பதுதான் இந்த 1.0, 2.0, 3.0, 4.0 எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றோம். சார் சொன்ன சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1.0, 2.0, 3.0, 4.0 வந்துட்டு
இப்ப ஷிஃபான் சொன்ன மாதிரி லெக்சர்ஸ் அண்ட் மெமரைசேஷன், அதாவது விரிவுரையும் ஞாபகப்படுத்தலும் தான் கூடுதலாக இருக்கு. இப்ப நான் ஒரு ஒரு ஆய்வுக்குள்ள போய் பார்க்கிறோம். ஒரு கிரிட்டிக்கல் திங்கர், ஒரு ஒரு திறனாய்வு சிந்தனையாளர் ஒரு பிள்ளை கேட்குது ஒரு வகுப்பறையில, என்ன நடக்கிறது, ஏன் அது முக்கியமானது, ஏன் அதை என்னால பார்க்க முடியாம இருக்கு, நான் எப்படி அதை கண்டுபிடிக்கலாம், அதை எனக்கு யார் சொல்லி தருவார்கள், யாரும் சொல்லி தராட்டி இதுக்கான வழிமுறைகள் என்ன, இவ்வாறு அந்த ஒரு 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 சிந்தனை, அந்த சிந்தனையைத்தான் நாங்கள் 3.0ல பார்ப்போம். அப்போ அதை கடந்து, இதை விட கடந்து அடுத்த கட்டம் தான் 4.0க்கு போகும். எங்களுடைய வகுப்பறையில பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு படிச்ச வைக்கிறோம், ஒரு படிப்பிக்கிறோம், படிச்ச வைக்கிறோம், எழுத்துல பிள்ளை எழுத்துது மார்க்ஸ் போட்டு வருகிறோம். ஆனா அதை கொண்டு போய் இந்த பிள்ளை வாழ்க்கையில பிரயோகிக்கிறே இல்லை, ஒரு சின்ன இடத்துல ப்ரெசென்ட் பண்றே இல்லை. இப்ப நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் சொல்லுவார்கள், இவர்கள் A லெவல் சயின்ஸ் முடித்து விட்டார்கள், ஆனா வீட்டுல ஃபியூஸ் போனா, அப்ப ஃபியூஸ் சிஸ்டம் இருந்தது, ஃபியூஸ் போனா இன்னும் கலட்டி பூட்ட தெரியாது, அந்த ஃபியூஸ் போட தெரியாத மாணவ பிள்ளைகள் தான் எங்களுடைய கல்வி முறை இருக்குன்னு சொல்லாங்க. அதே நிலை இப்போதும் இருக்கிறதா என்பது எனக்கு ஒரு டவுட் ஆயிருக்கு. நாங்கள் இப்ப நான் 1960ஆம் ஆண்டு பிறந்தது, 65 இருந்து நான் படிச்சு கொண்டு வரேன். இத்தனை வருடங்களை கடந்த பிறகும் அந்த வீட்டுல ஃபியூஸ் போனா போட தெரியாதா, ஒரு பிளக்ல இது வந்தா திருத்த தெரியாதா, இப்படி அந்த நிலை நாங்கள் படித்த காலத்துல சொல்லப்பட்ட அதே விமர்சனம் இப்போதும் பிள்ளைகளிட இருப்பதாக நான் உணர்கிறேன். எஸ் சிவான். இப்ப இந்த விடயத்தையும் நாங்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டு வேண்டும். இதுவும் கல்வியிலே நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இதுவாக இருக்கின்ற அடிப்படை விடயங்கள்ல ஒன்றுதான் இந்த எடுகேஷன் 4.0 என்கின்ற விடயம். இதுல நாங்கள் இன்னோவேட்டிவ் ப்ரொடியூசிங் எடுகேஷனுக்கு செல்வதால் நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். என்னென்ன நுட்ப முறைகளை நாங்கள் ஆசிரியர் வகுப்பறைகளை பாவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். இந்த இன்னோவேட்டிவ் எடுகேஷனுக்கு நாங்கள் செல்வதற்கான ஏற்பாடுகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் இது பின்னால் வருகின்ற ஸ்லைடுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். எடுகேஷன் 4.0 எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதற்கு சில உதாரணங்கள் நான் இங்கே தந்திருக்கின்றேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இப்பொழுது நாங்கள் மெஷின் லேர்னிங் ஆரம்பித்திருக்கின்றோம். பிசினஸ் அனலைட்டிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட் மார்க்கெட்டிங், MIS, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபேமிலி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய விடயங்கள் இந்த எடுகேஷன் 4.0வோடு உள்ளன. எங்களுடைய கலை திட்டமும் இந்த 4.0வை ஆதரிக்கக்கூடியதாக நாங்கள் எதிர்காலத்திலே மாற்றி அமைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் கல்வி இப்பொழுது 1.0வில் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த கல்வியை 4.0க்கு கொண்டு செல்வதாக இருந்தால் இந்த அடிப்படைகளை கலைத்திட்டத்துக்குள் உள்வாங்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு காணப்படுகின்றது. 21ஆம் நூற்றாண்டு இந்த ஸ்கில்ஸை நாங்கள் இவ்வாறு மிக தெளிவாக பயன்படுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் முதலே குறிப்பிட்டது போல லேர்னிங் ஸ்கில்ஸ், லிட்ரஸி ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது கற்றலுக்கான திறன்கள், லிட்ரஸி ஸ்கில்ஸ் ஆற்றலுக்கான திறன்கள் மற்றும் வாழ்க்கைக்கான திறன்கள் என்று மூன்று வகையானங்கள் பிரித்தால், லேர்னிங் ஸ்கில்ஸை பொறுத்தவரையில் கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கொலபரேஷன், கம்யூனிகேஷன் என்ற 4 விடயங்களும், லிட்ரஸி ஸ்கில்ஸை பொறுத்தவரையில் இன்ஃபர்மேஷன், மீடியா, டெக்னாலஜி என்ற 3 விடயங்களும், லைஃப் ஸ்கில்லை பொறுத்தவரையிலே ஃபிளெக்சிபிலிட்டி, லீடர்ஷிப், இனிஷியேட்டிவ், ப்ரொடக்டிவிட்டி, சோஷியல் ஸ்கில்ஸ். இந்த திறன்கள் 12 திறன்களை அடிப்படையாக கொண்டு 21ஆம் நூற்றுக்கான திறன்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திறன்களை அடிப்படையாக கொண்ட கலை திட்டத்துக்கு அல்லது கல்வி முறைக்கு நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் மாறாத வரையில் எங்களுடைய கல்வி பின்தங்கிய கல்வி முறையாகவே தொடர்ந்தும் இருக்க போகின்றது என்பதுதான் உண்மை. எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய கல்வி திட்டம், கலை திட்டம், பாடசாலை, வகுப்பறை, மதிப்பீட்டு முறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டு இந்த திறன்களுக்கு ஏற்ப நாங்கள் மாற்றி அமைப்பது மிக இன்றியமையாத, மிக அவசரமாக செய்யக்கூடிய வேலையாக இப்பொழுது இருக்கிறது. என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல 21ஆம் நூற்றாண்டிலே 21 வருடங்களை நாங்கள் இப்பொழுது கடந்து விட்டோம். இப்பொழுதுதான் நாங்கள் இதை பற்றி கதைக்கின்றோம். ஆகவே இவற்றை மிக விரைவாக நாங்கள் கல்வி திட்டத்துக்குள் கொண்டு வராத பட்சத்தில் எங்களுடைய கல்வி திட்டம் 21ஆம் நூற்றாண்டு மாணவர்கள் அல்லது எங்களுடைய பிள்ளைகள் 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகளாலேயே நிராகரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற கல்வி முறை 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகளின் சிந்தனை ஆற்றலுக்கும் அவருடைய திறன்களுக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற நடைமுறை, அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களுக்கும் ஒத்துவராத காரணத்தால் தான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த வகுப்பறை இடைவெளிகள், கல்வி மீதான நம்பிக்கையின்மை, விரக்தியின்மை, கல்வி ஒரு பொருட்டாக கொள்ளாமை,
போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் இப்பொழுது முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த சுருக்கத்தையும் சொல்லி அந்த இவங்க டீச்சர்ஸ் நடுக கேட்கிற விஷயம் தான் அந்த 4C. அந்த முதலாவது விஷயம் 4C. C-ல தொடங்குது 4C. தமிழ்ல பின்னால போட்டிக்கிறோம் என்ன சார்? 4C அது வேற இல்ல. அந்த 4C அந்த சுருக்கம் வேற இல்ல. அந்த 4C. அடுத்தது பாத்தீங்கன்னா IMT. அடுத்தது அந்த டீச்சர்ஸ் நடுக கேட்கிற அந்த முதல் எழுத்துக்களை வச்சுதான் அது 4C. எஸ் IMT விலிப்ஸ் அந்த FL பாருங்க, FL IPS. இதான் அந்த சுருக்கமாக ஆர்டிகல்ல பேப்பர்கள்ல சஞ்சிகைகள் எழுதுகிறார்கள். இதை நீங்கள் ஆசிரியர்கள் வாங்கி கொள்ள வேணும். இந்த ஒரு உங்களுடைய அறிவு விருத்திக்காக. ரைட். இப்போ நீங்கள் சார் சொன்னது மாதிரி இதை நாங்கள் சுருக்கமாகவும் பார்க்கலாம். 4C's நாங்கள் சொல்வது லேர்னிங் ஸ்கில்ஸ், IMT என்று நாங்கள் சொல்வது லிட்ரஸி ஸ்கில்ஸ், ஃபிளிப்ஸ் என்று நாங்கள் சொல்வது லைஃப் ஸ்கில்ஸ். ஃபிளிப்ஸ்ல நீங்கள் உள்ள விடயங்களை பார்க்கலாம். இப்போ இந்த அடிப்படையாக இந்த 12 விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய கல்வி முறை இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டை நோக்கி எல்லா பக்கங்களிலும் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுகின்றோம். அதாவது பாடசாலை வகுப்பறையிலிருந்து, மதிப்பீட்டு முறையிலிருந்து, கட்டிடங்கள் இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க வேண்டிய கடப்பாடுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ரைட். இதை நாங்கள் தமிழ் மொழியிலும் சார் இதை வழங்கி இருக்கின்றார் உங்களுக்கு. அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் என்பது திறனாய்வு சிந்தனை, கிரியேட்டிவ் என்பது ஆக்கப்பூர்வ சிந்தனை, கொலபரேட்டிங் என்பது இணைந்து செயற்படுகின்ற ஆற்றல், கம்யூனிகேட்டிங் என்பது தொடர்பாடல் ஆற்றல். இப்ப எங்களுடைய மாணவரிடம் இந்த 4 திறன்களும் மிக மிக உச்சகட்டத்திலே நாங்கள் வளர்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. நிறைய நாங்கள் தெரியும் சார் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பல்பை கூட மாணவர்கள் மாற்றிக்கொள்ள முடியாது என்பது அவர்கள் இருக்கின்ற திறன்களை மிக குறைவாகவே நாங்கள் வளர்த்திருக்கின்றோம் என்பது அர்த்தம். எழுத்தறிவை பொறுத்தவரையிலே தகவல் தொழில்நுட்பம் மிக முக்கியமாக இருக்கின்றது. லிட்ரஸி ஸ்கில்ஸை பொறுத்தவரையிலே அதாவது ஊடக எழுத்தறிவு அல்லது அடுத்தோடு தொழில்நுட்ப எழுத்தறிவு, டெக்னாலஜி லிட்ரஸி இன்ஃபர்மேஷன். இந்த 12 ஸ்கில்ஸையும் அடிப்படையாக கொண்டுதான் இப்பொழுது தொழிற்சந்தை, அதாவது தனியார் தொழில் சந்தைகளிலே மனித வளத்தை தேடுகின்ற பொழுது இந்த விடயங்களைத்தான் அவர்கள் தேடுகிறார்களே தவிர நினைவாற்றலையும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற A சித்திகளும் B சித்திகளும் எத்தனை என்பதை அவர்கள் தேடுவதில்லை. அவர்கள் இப்பொழுது தேடுவது மனித வளத்தை அவர்கள் தமது நிறுவனத்துக்கு எடுத்துக்கொள்கின்ற பொழுது அல்லது தொழிலுக்கு அமர்த்துகின்ற பொழுது இந்த அடிப்படை ஸ்கில்ஸ், இந்த அடிப்படை திறன்கள் அவரிடம் இருக்கின்றதா? பிளெக்சிபிள், முக்கியமாக வாழ்க்கை திறன்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் நிகழ்ச்சி தன்மை, தன்முயற்சி தன்மை, சமூக திறன்கள், உற்பத்தி திறன், தலைமைத்துவம், இப்படி நிறைய விடயங்களை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எங்களுடைய கல்வி முறை இவற்றை வழங்காத பட்சத்திலே எங்களுடைய கல்வி முறை தோல்வியடைந்த கல்வியாகவே தொடர்ந்தும் இருக்க போகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. ஒரு விடயம், இப்ப ஒருவர் தன்னுடைய 30 வயதுக்குட்பட்ட காலத்துல 9 தொழில்களை பற்றி சிந்திப்பதாக ஆய்வுகள் கூறுது. 9 தொழில்கள் மாறி கொண்டிருப்பார். சில பேர் மாறுறதும் இல்லை, அதில் இருப்பார். சில இளைஞர்கள் மாறிக்கொள்றார்கள். சில இளைஞர்களை பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் ஒரு கிழமை ஒரு நிறுவனத்தில் இருக்கிறார்கள், அப்புறம் 2 மாதம் இருக்கிறார்கள், 3 மாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி முறையில இருக்கிற அடிப்படை வாழ்க்கை திறன்ல உள்ள குறைபாடுகள் தான் இவ்வாறான காரணமா இருக்கு. நிகழ்ச்சி இல்லாம, டீம் ஒர்க், இணைந்து பணியாற்ற முடியாத நிலை, தானாகவே ஒன்று ஒரு எல்லாமே அந்த ஓர்டருக்கு தான், கட்டளைகளுக்கு தான் செய்து கொண்டிருப்பேன். தானாக முயன்று ஒன்று செய்ய மாட்டேன். ஒரு சின்ன டீமுக்கு ஒரு லீடர்ஷிப் அவரால் கொடுக்க இயலாது. இந்த இவ்வாறான பிரச்சனைகள் தான் எங்களோட இளைஞர்கள் மத்தியில கூட நிறைய காணப்படுது. அப்ப இது இளைஞர்கள், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இது எங்களுடைய நிறுவன மட்டங்களையும் இது இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் நிலையெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்கில், வாழ்க்கை திறன்கள் மிக முக்கியமானது. இப்ப நாங்க பள்ளிக்கூடத்துல லைஃப் ஸ்கில் என்ற ஒரு பாடத்தை படிப்பிக்கிறோம், கட்டாயம் காலத்திட்டத்தில் இருக்கு. ஆனா அது ஒரு பாடமா தான் இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான இந்த திறன்களை பற்றி நாங்க சிந்திக்கிற நேரம் அது வளர்ந்து வந்த பாதையை பாத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று படைஞ்சுதான் இருக்கு. உதாரணமாக ஒரு கிரியேட்டிவ் திங்கர் மஸ்ட் பி அ வெரி குட் லீடர். கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கும், லீடருக்கு இருக்க வேணும். இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது கலைத்திட்டத்திலும் இதான் இருக்கும், டீச்சருக்கும் இதான் இருக்கும், பிரின்சிபலுக்கும் இதான் இருக்கும், பள்ளிக்கூட சூழலும் இதான் இருக்கும், மாணவருடைய லேர்னிங்கும் இதாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில தான் இந்த 21st century ஸ்கில்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள. எஸ், இதை நீங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் சம்பந்தமாக என்னென்ன விடயங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங்குள்ள வருகின்றது என்பதை நீங்கள் பார்க்கலாம்.
பகுப்பாய்வு, தர்க்கித்தல், பட்டியலிடுதல், ஒப்பிடுதல், வேறுபடுத்தல், வரவிலக்கணப்படுத்தல், விவரித்தல், மதிப்பிடுதல், விளக்குதல், பிரச்சனை தீர்த்தல். இப்பொழுது இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வகுப்பறையிலே நாங்கள் இவற்றை பயன்படுத்துவது மிக மிக குறைவு. வகுப்பறையிலே நாங்கள் ஏதாவது ஒன்றை எங்களுக்கு இருக்கின்ற விடயத்தை வழங்கிவிட்டு அதை திரும்பவும் ஒப்புவிக்க செய்கின்ற ஒரு முறையை தான் நாங்கள் வைக்கிறோமே தவிர மாணவர்கள் சுயமாக சிந்தித்து ஒரு விடயத்தை முன்வைப்பதற்கு நாங்கள் சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக எங்களுடைய கலைத்திட்டம் வழங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், திறனாய்வு சிந்தனை என்பது நாங்கள் பின்னர் பார்ப்போம். இது ப்ளூம்ஸ் டெக்ஸ்னாமியில காணப்படுகின்ற ஹையோட திங்கிங்க்கு இட்டு செல்கின்ற அல்லது மேல்நிலை சிந்தனையை இட்டு செல்கின்ற ஒரு விடயமாக இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் காணப்படுகின்றது. அதுபோல கிரியேட்டிவ் திங்கிங், ஆக்கப்பூர்வ சிந்தனை, இதுவும் மிக முக்கியமான ஒரு சிந்தனை. இதையும் மூளை சலவை அல்லது மூளை கலக்கல் என்று சொல்வோம். உருவாக்குதல், வடிவமைத்தல், நிகழ்த்தி காட்டுதல், கற்பனை செய்தல், முன்னேறுதல், புதுமையாக்கம், இப்படி நிறைய விடயங்கள் இதுக்குள்ளே உள்ளடங்குகின்றது. ஆகவே இந்த கிரியேட்டிவ் சிந்தனை, ஆக்கப்பூர்வமான சிந்தனை மாணவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் வளர்க்க வேண்டும். இதை வளர்ப்பதற்கு ஆசிரியர்களும் கிரியேட்டிவ் திங்கர்ஸாக இருக்க வேண்டும். ஆசிரியர் கிரியேட்டிவ் திங்கர்ஸாக இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த கிரியேட்டிவ் திங்கிங் என்ற இந்த திறனை அல்லது இந்த ஆக்கப்பூர்வ சிந்தனையை மாணவருடன் வளர்ப்பது மிக கடினமாக இருக்கும். ஆகவே இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், கம்யூனிகேட்டிங், தொடர்பாடல், இதுவும் மிக முக்கியமான ஒரு திறன். 21ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரையிலே நிறைய உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் சரியாக தொடர்பாடல் திறன்களை பேணுவதற்கு எங்களுடைய மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு சில நேரம் பாடசாலையிலே நிறைய பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது திறனான இந்த தொடர்பாடல் திறன் ஆசிரியர் அதிபரிடம் காணப்படாமை, ஆசிரியரிடம் காணப்படாமை, ஆசிரியர் மாணவரிடம் காணப்படாமை, பெற்றோருக்கும் பாடசாலைக்கும் சிறந்த தொடர்பாடல் திறன்கள் காணப்படாமை போன்ற விடயங்கள் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குகிறது. ஆகவே 21ஆம் நூற்றாண்டு திறன்களிலே மிக முக்கியமான அறிவு சார்ந்த திறன்களிலே இந்த கம்யூனிகேட்டிங், தொடர்பாடுதலும் முக்கியமாக காணப்படுகிறது. கற்றல் கற்பித்தல் ப்ரோசஸ் எடுத்து பாத்தீங்கன்னா டீச்சிங் லேர்னிங் ப்ரோசஸ் இஸ் a communication process. அந்த கம்யூனிகேஷன் ப்ரோசஸ் சரியா இருந்தா தான் கற்றல் கற்பித்தல் நிகழும். அப்ப அந்த குறைபாடு டீச்சர்ஸ்டையும் இருக்கு, பிள்ளைகள்டையும் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் மாற்றி அமைக்கிறது கலைத்திட்டத்தின் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. எஸ், தொடர்ந்து கொலபரேட்டிங், இதுவும் சின்ன போல முக்கியமானது. இதுதான் எங்களுக்கு நிறைய எங்களிடம் இல்லாத ஒரு திறன், இணைந்து செயற்படுறதால இணைந்து கற்கின்ற திறன்கள். இலங்கையில கல்வி வகுப்பறை நீங்க எடுத்து பார்க்கின்ற பொழுது இது உண்மையிலே தனியாக கற்கின்ற அடிப்படைகளை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய வகுப்பறைகள் நாங்கள் செய்திருக்கிறோம். உதாரணமாக நாங்கள் பார்த்தால் மேசை வகுப்பறை மாணவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற மேசை கதிர்களை கூட பார்த்தால் அவை தனியாக அமர்ந்து தனியாக வேலை செய்வதற்கான ஏற்பாடாக தான் இருக்கிறதே தவிர இணைந்து குழுவாக செய்கின்ற செயற்பாடுகளுக்கு எங்களுடைய வகுப்பறைகள் கூட சில நேரங்களில் இடம் தருவது இல்லை. அதுபோல எங்களுடைய கலைத்திட்டமும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதும் இல்லை. ஆகவே 21ஆம் நூற்றாண்டு திறன்களிலே இந்த இணைந்து செயற்படுதல், இணைந்து கற்றல் என்பது மிக முக்கியமான ஒரு திறனாக கருதப்படுகின்றது. பொதுவாக இந்த திறன் வேலை தளங்களிலும் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டீம் பிளேயர், கம்யூனிகேஷன் திறன்களோடு இந்த சூழலோடு இணைந்து செயற்படுகின்ற, மற்றவரோடு இணைந்து செயற்படுகின்ற, இடத்துக்கு ஏற்ற மாதிரி இணைந்து செயற்படுகின்ற இந்த திறன் மிக முக்கியம். இந்த கொலபரேட்டிங் என்ற திறன் மிக முக்கியம். ரைட், நாங்கள் இவ்வளவு பார்த்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கற்றல் என்பது இப்பொழுது புதிய ஒரு பெரடைம் அல்லது ஒரு பெரடைம் என்று நாங்கள் சொல்வது புதிய ஒரு அடிப்படைக்கு எங்களை இட்டு செல்கின்றது இருக்குது. நீங்கள் அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது இந்த பழைய பெரடைமை நீங்கள் ஓல்ட் பெரடைமை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்க இப்போது இந்த வகுப்பறையிலே காணப்படுகின்ற இந்த விடயங்கள் எப்படி புதிய பெரடைமாக மாறி இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு காலம் நாங்கள் டீச்சிங் கற்பித்தலைத்தான் முதன்மையாக கொண்டு வகுப்பறைகளை கலைத்திட்டங்களை செயற்படுத்தினோம் அல்லது பாடசாலையில் நடத்தி வந்தோம். பின்னர் நாங்கள் கற்பித்தலை டீச்சிங் என்பதற்கு பதிலாக மாணவர் மைய கற்றலை நாங்கள் கொண்டு வந்தோம். மாணவரை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே ஆசிரியர் மையமாக இருந்த இந்த கல்வியை நாங்கள் மாணவர் மைய கல்வியாக மாற்றி அமைத்தோம். அப்பொழுது நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அல்லது கட்டுருவாக்க கல்வி முறைக்கு நாங்கள் மாறி வந்தோம். இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரையிலே நாங்கள் இதை கட்டுருவாக்க கல்வி முறையிலிருந்து மாறியது கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்ற பெரடைமில் இருந்து இது மாறி கனெக்டிவிட்டிசம் என்ற இணைத்தல் என்ற ஒரு பெரடைமுக்கு நாங்கள் இப்பொழுது மாறுகின்றோம். நீங்கள் இதை பார்த்தால் வழங்கும் நாலேஜ் என்பது ஆரம்பத்தில் டிரான்ஸ்ஃபர் முறை இருந்தது, ஒரு ஜாயின்ட்லி கன்ஸ்ட்ரக்ட் இணைந்து கட்டப்பட்டது. இப்பொழுது குளோபலி ஷேர்ட், இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே
அறிவு என்பது இப்பொழுது பகிரப்படுகின்ற முறையாக மாறிக்கின்றது. ஆகவே கற்றல் என்பது இப்பொழுது ஆசிரியர் மைய கற்றலிருந்து விலகி மாணவர் மைய கற்றலிருந்து விலகி இப்பொழுது லேர்னிங் சென்டர் என்ற புதிய ஒரு பாராடைமுக்குள் வந்திருக்கின்றது. அதாவது கற்றலை அடிப்படையாக கொண்டுதான் எல்லா செயற்பாடுகளும் இடம்பெறுகின்றது. லேர்னர் சென்டர் என்பதை விட லேர்னிங் சென்டர் என்ற முறைக்கு நாங்கள் மாறி இருக்கின்றோம். கற்றல் என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பாராடைம் இப்பொழுது மாறி இருக்கிறது. ஆகவே வகுப்பறை பொறுத்தவரையிலே ஆசிரியர் மைய கல்வி முறையிலிருந்து நாங்கள் முற்றாக வேறுபட வேண்டும். அதுபோல நாங்கள் போட்டி நிறைந்த கல்வி முறை என்பது இப்பொழுது மாறி இப்பொழுது சமூக முறையான கல்வியாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வி முறை என்ற இந்த பாராடைம் ஷிஃப்ட் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இப்பொழுது நாங்கள் லேர்னிங் பாராடைம் என்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருப்பதால் அதுக்கு ஏற்ற விடயங்களை நாங்கள் ஏற்றவாறு நாங்கள் அடிப்படைகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய முறையும் வகுப்பறை கற்றல் கற்பித்தல், அதுபோல ஆசிரியர் கலைத்திட்டம், அதுபோல மதிப்பீட்டு முறைகள், இவை எல்லாம் இனி கற்றலை அடிப்படையாக கொண்டதாக மாற வேண்டுமே தவிர ஏனைய முறைகளை நாங்கள் காலங்கடந்த முறைகளாகவே வகுப்பறையில் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த விடயத்தை பற்றியும் நீங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த லேர்னிங் பாராடைம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இது இவ்வாறு தான் எனக்கு விளங்கல. யார் இதை மார்க் பண்றேன்னு எனக்கு விளங்கல. யாராவது ஸ்கிரீன்ல ஏதாவது வரைஞ்சு கொண்டு நிக்கிறாங்க, அது யாருன்னு ராஜன் ஒரு ஆள் வரைகிறாரு விளையுது. ஏன் அது செய்யறான்னு எனக்கு விளங்கல. பாருங்க கொஞ்சம் இதை டிஸ்டர்பிங். ஒவ்வொரு முறையும் ஸ்லைட் ஷேர் ஓப்பன் எடுக்க வேண்டி வருது. ஏன்னா இது உங்களுக்கும் டிஸ்டர்ப். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாருங்க இது யாரு இந்த செய்யறது செட்ல போடுறாங்க. ராஜ் அவர்களே தயவு செய்து யாராவது சின்ன பிள்ளை செய்யற வேலை மாதிரி தான் எனக்கு விளங்குது. ரைட், ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாராடைம் ஷிஃப்ட் எப்படி இன்ட்ரெஸ்டட் ஏஜ்ல இருந்து லேர்னிங் ஏஜுக்கு மாறுதுன்றதை நீங்கள் பார்த்தால் இவ்வாறான விடயங்களை நாங்கள் அடிப்படையாக கொள்ளலாம். கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி, கரிக்குலம் லேர்ன் அண்ட் லேர்னிங் சென்டர், நான் சொன்னது போல கற்பவரும் கற்றலையும் அடிப்படையாக கொண்ட கல்வி முறைக்கு நாங்கள் இப்பொழுது மாறுகின்றோம். ஆகவே எல்லா விடயங்களையும் நாங்கள் கற்றலுக்கும் கற்பவருக்கும் தான் வழங்கி கல்வி முறையை கொண்டு வருவோமே தவிர ஏற்கனவே நாங்கள் பாவித்த அந்த ஆசிரியர் மையம், வகுப்பறை மையம், டெக்ஸ்ட் புக் அல்லது புத்தகங்களை மையமாக கொண்ட கல்வி இவற்றையெல்லாம் விடுபட்டு நாங்கள் இனி இந்த புதிய பாராடைம் ஷிஃப்ட்டுக்குள்ள நாங்கள் வருகின்ற பொழுது, லேர்னிங் ஏர்ஜுக்குள்ள வருகின்ற பொழுது இந்த லேர்னர் சென்டர்ல இருந்து லேர்னிங் சென்டர் வரைக்கும் நாங்கள் பயணிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். ரைட் சார், ஏதாவது சொல்ல இருக்குதா இந்த லேர்னிங் பாராடைம்? ஓகே சார். அதுபோல நாங்கள் பார்க்கலாம் 21ஆம் நூற்றாண்டுக்கான இந்த அடிப்படை திறன்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு எங்களுடைய கரிக்குலம், எங்களுடைய இந்த கலைத்திட்டம் மாறப்போகின்றது என்று பார்த்தால், நாங்கள் இதிலே உங்களுக்கு சிவப்பு நிறத்திலே தரப்பட்டிருக்கின்ற கீவேர்ட்ஸ்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இந்த கீவேர்ட்ஸ் அடிப்படையாக கொண்டுதான் இப்பொழுது 21ஆம் நூற்றுக்கான கரிக்குலத்தை நாங்கள் மாற்றி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நேரம் மிக குறைவாக இருப்பதால் நான் எல்லாவற்றையும் விளங்கப்படுத்தவில்லை. இவற்றில் நீங்கள் பார்த்தால் project based, research driven, collaborating, higher order thinking skills, multiple intelligence, technology, multimedia, multiple literacy போன்ற authentic assessment, authentic learning and authentic assessment, இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்ட கலைத்திட்டத்துக்கு நாங்கள் இப்பொழுது மாறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அவை இவ்வளவு காலம் இருக்கின்ற கலைத்திட்டம் மாணவர்களின் ஒரு பகுதியை மட்டுமே அளவிட்டுக் கொண்டிருந்தது. இனிமேல் வருகின்ற கல்வி முறை மாணவரின் முழு திறனையும் அளவிடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த கலைத்திட்டம் கொண்டிருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ரைட். இதேபோல் நான் ஏற்கனவே சொன்னது போல 21ஆம் நூற்றாண்டு கலைத்திட்டம் 21ஆம் நூற்றாண்டு இந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு innovative learning methods, the integrated in the use of supportive technologies, inquiry and problem based approaches and high order thinking skills. மிக முக்கியமாக 21ஆம் நூற்றாண்டின் கரிக்குலம் inquiry based learning, problem solving, அதுபோல high order thinking, இந்த நான் 3 விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒரு blended learning மாடலாக ஒரு கலப்பு செய்யப்பட்ட கற்றல் முறையாக வகுப்பறைகளிலே இனிமேல் வரப்போகின்றது என்பதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டு கலைத்திட்டத்திலே நாங்கள் அடிப்படையாக காணுகின்ற விடயம். இதுல இந்த ப்ராப்ளம் சால்விங், இன்குவரி பேஸ், இந்த 2 விடயங்களும் மிக முக்கியமான கற்பித்தல் முறைகளாக இனிமேல் மாறப்போகின்றது. எங்களுடைய கலைத்திட்டமும் இந்த அடிப்படையான ஆசிரியர் திறன்களை வளர்ப்பதிலே தான் ஆசிரியர்கள் மாணவர்களுடன் இணைந்து பிரச்சனை தீர்த்தல் முறை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைகளுக்கு அவர்கள்
மாற்றப்பட வேண்டும். வெறுமனே ஆசிரியர் தெரிந்த விடயங்களை மாணவரிடம் வழங்குவதை விட மாணவர்களுக்கு பிரச்சனைகளை வழங்கி அவற்றின் மூலம் தீர்வுகளை கண்டு அவற்றின் மூலம் அவர்களுக்கான அறிவை கட்டி எழுப்புவதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கல்வி முறையிலே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த கலைத்திட்டத்திலே நாங்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. அதுபோல 21ஆம் நூற்றாண்டின் பாடசாலைகளை நீங்கள் பார்த்தால் பாடசாலைகளும் இந்த விடயங்களிலே புதிய புதிய மாற்றங்களை பாடசாலைகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பாடசாலை கலாச்சாரம், பாடசாலையின் தேவைப்பாடு, பாடசாலையின் கட்டமைப்பு, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனல் பிராக்டிசஸ், அதாவது பாடசாலை வழங்குகின்ற கற்றல் முறைகள், கற்பித்தல் அல்லது கற்றல் முறைகள் எவ்வாறு மாறப்போகின்றது, அதுபோல மாணவருடைய அடைவு அல்லது மாணவருடைய வெற்றி எவ்வாறு பாடசாலை தீர்மானிக்கின்றது என்ற விடயங்களும் 21ஆம் நூற்றாண்டு பாடசாலைகளை நாங்கள் உள்ளடக்குவதற்கான ஏற்பாடுகளை அதுவே வருகின்றது. அதுபோல 21ஆம் நூற்றாண்டு அதிபர் எவ்வாறு மாறப்போகின்றார் என்பதை பார்த்தால் அவரும் ஒரு விஷனரி லீடர்ஷிப், ஒரு தொலைநோக்கு தலைவராகவும், இன்ஸ்ட்ரக்ஷன் லீடர்ஷிப் ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு தலைமைத்துவமும், ஆர்கனைசேஷன் லீடர்ஷிப் ஒரு நிறுவன ரீதியான ஒரு தலைமைத்துவமும், இணைந்த தலைமைத்துவமும், கொலபரேட்டிவ் லீடர்ஷிப், அதிபர்கள் அல்லது பாடசாலை நிர்வாகம் கட்டமைப்பு இருக்கு. நினைக்கிறேன் சுனில் சாருக்கு இந்த விடயத்துல சொல்றதுக்கு நிறைய விடயம் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்களுடைய பாடசாலையில அமைப்பு இப்ப இருக்கிற நிலையை பார்ப்போம். அந்த நிலையில இருந்து மாற்றத்துக்கு வரும். இப்போ பாடசாலையில் இருக்கிற மாணவனுக்கு அங்க படிக்கிற மாணவனுக்கு அங்க படிப்பிக்கிற டீச்சருக்கு கிடைக்கிற எப்படி ஒரு மாடல் கிடைக்கும். மாடல் எப்படி கிடைக்குது, அந்த பிரின்சிபல்கிட்ட இருந்து ஸ்கூல் அதிபர்கிட்ட இருந்து ஒரு மாடல் வருது. எப்படி வருது அந்த மாடல் நிச்சயமாக ஆசிரியரோட வாழ்க்கையிலையும் மாணவருடைய வாழ்க்கையிலையும் தாக்கம் செலுத்தப்போம். ஆனா அந்த புதிய முறையில பாத்தீங்கன்னா இந்த விஷனரி லீடர்ஷிப், இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப், ஆர்கனைசேஷன் லீடர்ஷிப், கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப் எல்லாம் பிள்ளைகளுடைய பாடத்திட்டத்திலையும் பெறப்போம், கலைத்திட்டத்திலையும் பெறப்போம். இனிதான் பிரின்சிபல் மேருக்கு நல்ல சேலஞ்ச் ஒன்று பெறப்போம். அவர்கள் அதற்கு அமைவாக மாற்றி அமைக்க வேண்டிய நிலை வலியுறுத்தப்பட போகுது. அப்ப நாங்கள் விஷனரி லீடர்ஷிப் நாங்கள் ஸ்கூல்ல ஒரு விஷன் ஒன்று எழுதி வச்சிருக்கிறோம், அதை வச்சு கொண்டு இருக்கோம். ஆனா இந்த விஷனரி லீடர்ஷிப் இங்க சொல்ற விஷயம் ஒரு வித்தியாசமானது. ஸ்கூல் லீடர்ஸ் இந்த கரிக்குலத்தை விளங்கி கொள்ள வேணும், பள்ளிக்கூடத்துக்கு தேவையான வளங்களை இனங்காண வேணும், டீச்சர்ஸ் ட்ரைனிங்கை பற்றி அவருக்கு சிந்தனை இருக்கணும், டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டை பற்றி சிந்தனை இருக்கணும், மாணவருடைய லீடர்ஷிப் ட்ரைனிங் பற்றி இருக்க வேணும். மற்றது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப் சொன்னா மாணவருடைய லேர்னிங் ஸ்டைல் எப்படி கண்டுபிடிக்கிறது, டீச்சர்ஸ் டீச்சிங் ஸ்டைல் எப்படி மாற்றி அமைக்கிறது போன்ற எல்லா விடயங்களும் இந்த பிரின்சிபல், ஸ்கூல் பிரின்சிபலுக்கு தேவையான ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள உள்ளடங்க போகுது. இனிமே அதிபர் தொடர்பான தலைமைத்துவம், ஆசிரியர் தொடர்பான தலைமைத்துவம் எல்லாம் ஒரு வித்தியாசமான நிலையில தான் இருக்க போகுது. அப்ப நாங்கள் மரபு ரீதியான ஒரு அதிபராக, பாடசாலையை திறந்து மூடும் ஒரு அதிபராக, வந்துட்டு போற அதிபராக இருக்க முடியாது. இப்ப இனி பாடசாலை 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை அந்த பாடசாலையில் ஏற்படுத்தக்கூடிய, அந்த மாணவர்கள் ஏற்படுத்தக்கூடிய, அந்த ஆசிரியர் ஏற்படுத்தக்கூடிய வல்லமையுடைய ஒருவராக இருக்கணும்னா இந்த 4 விடயங்கள்லையும் அந்த பாடசாலை தலைமைத்துவம் கவனம் செலுத்த வேண்டும் என்று 21ஆம் நூற்றாண்டு கல்வி முறை வலியுறுத்துகிறது. எஸ், ரைட் சார். அதுவரை 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த படம் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகின்றது. நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கல்வி திட்டத்திலே, எங்களுடைய பாடசாலை நாங்கள் கற்ற காலத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு 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 வகுப்பறை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முறையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஆசிரியர் முன்னால் இருக்க வேண்டும், கரும்பலை அதுக்கு முன்னால் இருக்க வேண்டும், மாணவர்கள் ஆசிரியர் பார்த்தவாறு நேராக அமைந்திருக்க வேண்டும். சில வகுப்பறையில் நான் படிக்கின்ற காலத்திலே அந்த கதிரைகள், மேசைகள் இருக்க வேண்டிய இடத்தை கூட அடையாளப்படுத்தி கூட வைத்திருந்தார்கள். அந்த இடத்தை விட்டு வகுப்பறையின் மேசையோ கதிரையோ ஆற்ற முடியாது. ஆனால் அது உண்மையிலேயே கல்வி முறைக்கு பொருத்தமான வகுப்பறை என்று பார்த்தால் அப்படி இல்லை. ஏன்னால் எங்களுக்கு தெரியும் மாணவருடைய கற்றல் ஸ்டைல்ஸ், லேர்னிங் ஸ்டைல்ஸ் நிறைய வித்தியாசம். ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு முறையான கற்றல் பாங்குகளை கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வகுப்பறையும் ஒவ்வொரு மாணவருடைய கற்றல் பாங்குக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டி அல்லது நெகிழ்வுத்தன்மை இல்லாத பொழுது எனக்கு விளங்குறது பெரிய டிஸ்டர்ப். யாராவது மார்க் பண்றது எனக்கு
நெகிழ்வுத்தன்மையுடையதாக இந்த வகுப்பறைகள் மாற வேண்டும். நீங்கள் இந்த வகுப்பறையை பார்த்தால் வழங்கும் பாருங்கள், மாணவர்கள் தமக்கு விருப்பமான இடத்தில் விருப்பமான முறையில் விருப்பமானவற்றை கற்பதற்கான ஏற்பாடுகள் இந்த வகுப்பறையில் இருக்கின்றது. சில மாணவர்கள் கலந்துரையாடுகிறார்கள், சில மாணவர் ஆசிரியரோடு கலந்துரையாடுகிறார்கள், சில மாணவர்கள் தனியாக நின்று பாதிக்கின்றார்கள், சில மாணவர்கள் குழுவாக இயங்குகின்றார்கள். சில இந்த வகுப்பறையில் இருக்கின்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்தால், வழங்கப்படுகின்ற கதிரை மேசைகளை பார்த்தால், சில மாணவர்களை பொறுத்தவரையிலே 19ஆம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 18ஆம் நூற்றாண்டு வகுப்பறை முறை தான் நாங்கள் இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். வகுப்பறையிலே இருக்கின்ற மேசைகளையும் நாற்காலிகளையும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாணவர் ஏறக்குறைய 6 அல்லது 7 மணித்தியாலும் இதில் தொடர்ந்து அமர்ந்திருப்பது எவ்வாறு என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கல்வி முறை 21ஆம் நூற்றாண்டை கலைத்திட்டத்தை மட்டும் மாற்றிவிட்டால், அல்லது ஆசிரியர் திறன்களை மட்டும் மாற்றிவிட்டால், அல்லது 21ஆம் நூற்றாண்டுக்கான மதிப்பீட்டு முறைகளை மட்டும் மாற்றிவிட்டால் வெற்றி அடைந்துவிடும் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு இந்த வகுப்பறை முறைகளையும் வகுப்பறையில் இருக்கின்ற இந்த பௌதிக தன்மைகளையும் நாங்கள் கற்றலுக்கும் 21ஆம் நூற்றாண்டு கற்றலுக்கும் பொருத்தமானதாகவும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த படத்தையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. கற்றல் என்பது எந்த நேரத்திலும் எப்பொழுதும் எவ்வாறும் எப்படியும் நிகழலாம் என்பதற்கு மிக தெளிவான ஒரு படமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு முறை சார்ந்த ஒழுங்கிலே தான் கற்றல் இடம்பெறுகின்றது என்பது இல்லை. 21ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரையிலே மாணவர்கள் நெகிழ்வுத்தன்மையுடைய கற்றல் முறைக்கும், இதுதான் நாங்கள் சொல்றது இந்த இதைத்தான் நாங்கள் சொல்வது இந்த கற்றல் லேர்னிங் சென்டர்ட் என்பது. அதை கற்றலை அடிப்படையாக கொண்ட வகுப்பறை தான் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றதை தவிர இது இல்ல 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் பாத்தீங்களா அங்க நிக்கிறேன். நான் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். கவலையா இருக்கு. எங்களோட கல்வி முறையினுடைய வெளிப்பாடு இதுலயே தெரியுது. ஆனா ஒரு சமூகமா இப்ப எங்க ஆசிரியர்களை பார்த்து இப்படி ஒரு வகுப்பறையிலே ஆசிரியர் தொழிற்படுவது மிக இலவா இருக்கும். ஆசிரியர் இப்பொழுது ஒரு வசதியாளராகத்தான் இங்கு தொழிற்படுகின்றார், ஒரு ஆசிரியராக இல்லை. அவர் தெரிந்தவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டு சொல்வது அல்ல. மாணவர்கள் கற்றலை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள், மாணவர்கள் சுயமாக கற்கின்றார்கள். அவற்றுக்கான வசதிகளையும் ஏற்பாடுகளையும் தேவையான இடத்தில் தேவையான பொழுது தேவையானவர்களுக்கு வழங்குவதற்கு ஆசிரியர் தயாராக இருக்கின்றார். இதுதான் 21ஆம் நூற்றாண்டு கற்றலில் நாங்கள் எதிர்பார்ப்பது. செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் என்று நாங்கள் சொல்வோம். சுய கற்றலை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். மாணவர்கள் சுய கற்றலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். மாணவர்களால் தாமாகவே கற்பதற்கான வழிமுறைகளையும் ஏற்பாடுகளையும் நாங்கள் வகுப்பறையில் செய்துவிட்டு அவர்களுக்கு தேவையான வசதி அளிக்கின்றவர்களாக ஆசிரியர்கள் மாறுகின்றார்கள். தேவையான இடத்தில் தேவையான பொழுது மட்டும் ஆசிரியர்கள் அவர்களுக்கான வசதிகள் தேவையானவற்றை மட்டும் செய்வதற்கு வசதிகளையும் அதற்கான உதவிகளையும் வழங்குகின்ற கல்வி முறைக்கு நாங்கள் மாற வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு கல்வி முறையிலே இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் பாருங்கள், அவற்றையும் மாணவர்கள் பயன்படுத்துகின்ற வகுப்பறை முறைகளாக, நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற வகுப்பறை முறைகளாக 21ஆம் நூற்றாண்டு இந்த கல்வி முறை மாறுகிறது. இதுதான் நாங்கள் சொன்னோம் இந்த பிளண்டட் லேர்னிங் கிளாஸ் ரூம் என்பது. ஒரு வகுப்பறையிலே பலவிதமான கற்றல் செயற்பாடுகள் ஒரே நேரத்தில் நிகழ்கின்ற வகுப்பறைகள் தான் 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுபோல மாணவர்கள் சுயமாக கற்று தாம் சுயமாக இந்த கற்றல் திறன்களை வளர்த்துக் கொள்வதோடு இந்த கிரியேட்டிவ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், கொலபரேட்டிவ் கம்யூனிகேஷன் இந்த போன்ற அடிப்படை திறன்களை வைத்துக் கொண்டு கற்றலை வகுப்பறையில் ஒழுங்குபடுத்தி செல்கின்ற முறையைத்தான் நாங்கள் 21ஆம் நூற்றாண்டு கல்வியிலே எதிர்பார்க்கின்றோம். இதற்கேற்ற கலைத்திட்டத்தையும் இதற்கேற்ற வகுப்பறைகளையும் இதற்கேற்ற ஆசிரியர்களையும் இதற்கேற்ற பாடசாலைகளையும் உருவாக்குவது மிக முக்கியமாக இருக்கின்றது. 2023 கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனும் அதுக்குள்ள வேணும். 21st century ஸ்கில்ஸ்ல அந்த கற்றல் குறைபாடுடையவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களையும் உள்வாங்கக்கூடியதாகத்தான் அந்த வகுப்பறைகள் காணப்படுகிறது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளும். உள்ளடங்கல் கல்வியும் அடிப்படையாக கொண்ட வகுப்பறைகள் தான் உருவாக்குகின்றன. ஆகவே கற்றல் என்பதற்கு இந்த 21ஆம் நூற்றாண்டின் வகுப்பறைகள் இவ்வாறு மாற்றியமைக்கப்படாத பட்சத்திலே வெறுமனே நாங்கள் ஏற்கனவே இருக்கின்ற இந்த 18ஆம் நூற்றாண்டு வகுப்பறைகளை வைத்துக் கொண்டு 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை வளர்ப்பது என்பது முடியாத காரியமாகவே மாறிவிடும். ஆகவே பாடசாலைகளும் இதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்ள வேண்டும். வெறுமனே அரசாங்கமே எல்லாமே வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. பாடசாலைகள் சுயமாக செயற்பட வேண்டிய நிறுவனங்கள். கல்வி என்பது சுயமாக நாங்கள் செயற்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அல்லது சூழல்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு இடமாக பாடசாலை அமைகின்றது. ஆகவே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த கல்வி முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறையிலே இந்த பலவிதமான கற்றல் முறைகளை அங்கு இருக்கின்றது. நீங்கள் பின்னர் நீங்கள் இந்த
விடயங்களை தேடி பார்க்கலாம். இந்த வருவழி மூலம் மாணவர்கள் கற்கின்றார்கள். வகுப்பறை முறையிலே பல கற்றல் பிளண்டட் லேர்னிங் மெத்தட்ஸ், அதாவது இணைந்த கற்றல் செயற்பாடுகள் நிறைய வகுப்பறையிலே காணப்படுகின்றன. இவற்றை அடிப்படையாக கொண்டு வகுப்பறை ஒரு மிக உயர்ந்த கற்றல் சூழலை கொண்ட ஒரு வகுப்பறையாக மாறுகின்ற பொழுது மாணவர்கள் மிக விருப்பமாகவும் மாணவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் தமது வகுப்பறையிலே கற்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுபோல் நாங்களே பார்த்தா 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறையை பார்க்கின்ற பொழுது 20ஆம் நூற்றாண்டு வகுப்பறை எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தால் 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறை ஆசிரியர் மையத்திலிருந்து விடுபட்டு அது ஒரு மாணவர் மைய வகுப்பறையாக மாறுகின்றது. அங்கே மாணவர்கள் இணைந்து கொலபரேட்டிவ் ஒர்க்ஸ் இணைந்து தான் செயல்படுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய வகுப்பறையை பொறுத்தவரையிலே நிறைய சந்தர்ப்பங்களிலே சாதாரண வகுப்பறையிலே 20ஆம் நூற்றாண்டு வகுப்பறையை பொறுத்தவரையில் மாணவர்கள் தனியாக இயங்குவதற்கு தான் நாங்கள் வழிப்படுத்தி வருகின்றோம். அதுபோல இங்கு ஞாபகப்படுத்தித்தான் எல்லா விடயங்களையும் மெமரைசிங் ஃபேக்ட்ஸ் கருத்துக்களை அல்லது கற்றல் அனுபவங்களை அல்லது கற்றல் விடயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதுதான் முக்கியமாக கருதப்படுகின்றது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறையிலே ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனைகளை வழங்கி அவற்றை தீர்ப்பதன் மூலம் அவர்கள் கற்றலை ஏற்படுத்திக் கொள்வதுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவை 20ஆம் நூற்றாண்டு வகுப்பறைக்கும் 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அவை எங்களுடைய பாடசாலையில் இருக்கின்ற வகுப்பறைகளை நாங்கள் இயலுமானவரை இந்த 21ஆம் நூற்றாண்டு திறன்களை வளர்க்கின்ற வகுப்பறைகளாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். இதை அரசாங்கம் செய்து தரும் அல்லது எங்களுடைய கல்வி காரியாலயம் செய்து தரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் எங்களுடைய மாணவர்கள் திறன்களை நாங்கள் இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு இதே மாதிரி வைத்திருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு ஏற்படக்கூடும். அதுபோல வகுப்பறை நாங்கள் பார்த்தால் அங்கு நடக்கின்ற விடயங்களை பார்த்தால் எங்களுடைய மரபு ரீதியான வகுப்பறைகளே நாங்கள் ஒரு விரிவுரையாளராகத்தான் இருக்கின்றோம். ஆசிரியர் கரும்படைக்கு முன்னால் எல்லா விடயங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பார், அவற்றை மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த முறை மாற்றப்பட்டு அங்கு கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. சிறு குழுவாக மாணவர்கள் இணைந்து வேலை செய்கின்றார்கள். ஒரே தடவில் பல்வேறு தொழிற்பாடுகள் நடக்கின்றன. சாதாரண வகுப்பறையிலே சிங்கிள் டாஸ்கிங் என்று சொல்வோம், ஒரு விடயத்தை ஒரு நேரம் மட்டும்தான் நாங்கள் வழங்குவோம். ஆனால் 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறையை பொறுத்தவரையில குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுக்களும் வெவ்வேறு கற்றல் அனுபவங்களை ஒரே சந்தர்ப்பத்தில் நாங்கள் வழங்குகின்ற ஒரு முறையாக 21ஆம் நூற்றாண்டு இந்த வகுப்பறைகள் மாற்றப்பட வேண்டும் என்பது. ஏனென்றால் இவ்வாறு நாங்கள் வகுப்பறையை மாற்றாமல் கலைத்திட்டத்தை மட்டும் மாற்றி வைத்துக் கொண்டு 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறைக்குள் நாங்கள் செல்ல முடியாமல் இருக்கும். ரைட். 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியர்கள், இதுதான் நாங்கள் மிக முக்கியமாக இன்று இந்த தலைப்பிலும் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள். சார், இந்த விடயத்தை நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்ப ஆசிரியரின் தொழில்வாண்மை விருத்தியானது பின்வரும் 4 நிலைகளை கடந்து செல்வதாக ஆய்வுகள் சொல்லுது. ஒன்று கற்பித்தலுக்கான இயலுமை, 2வது கற்பித்தலுக்கான திறன், கற்பித்தலுக்கான படைப்பாற்றல் ஆக்கத்திறன், புதுமையாக்க கண்டுபிடிப்பு. இப்ப ஒரு தான் படிப்பிக்கிற விஷயம் தொடர்பாக கற்பிக்கிற ஒரு விடயம் தொடர்பாக அவருக்கு அறிவை விருத்தியாக்கி கொள்ற முதலாவது கட்டமாயிருக்கு. 2வது கற்பித்தலுக்கான திறனை மாற்றிக்கொள்ள வேணும். அடுத்தது கற்பித்தலுக்கான படைப்பாற்றல் ஆக்கத்திறன். அடுத்தது புதுமையாக கண்டுபிடிப்பு. இங்க பாருங்க, இந்த 4வது கட்டம் தான் இப்ப 21ஆம் நூற்றாண்டு கல்வி முறைக்கு தேவையான ஒரு கட்டமாக இருக்கு. இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அந்த விடயத்தை மாணவருக்கு கொடுக்க போறோம். அந்த மாணவருக்கு அந்த விடயத்தை எப்படி கொடுக்கலாம் என்பது தொடர்பாக ஏற்கனவே எங்களுக்கு அறிவுரைப்பு வழிகாட்டி அதெல்லாம் நீங்க வச்சிருக்கிறீங்க, அதை பார்க்குறீங்க. அதை படிச்சு கொண்டு வார நேரம் ஒரு கட்டத்துக்கு அங்கால உங்களுக்குள்ள ஒரு புதிய கண்டுபிடிப்பு பெறும், ஒரு புதுமையாக்கம் பெறும். உங்கள ஒரு புதுமையாக்கம் உங்கள ஒரு இனோவேஷன் வந்தா தான் மாணவரை சென்றடையும். இதைத்தான் இந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கடைசி கட்டமாக பெடகாலஜி இனோவேஷன் என்று சொல்றது நாங்கள் செய்யணும். இப்ப பாருங்க, நாங்கள் நல்ல திறமையான ஆசிரியர்கள் கையாளுற முறை அதான். அவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற அறிவை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து தங்களுக்குள்ள ஒன்று வரும். உங்களுக்கு தெரியுமே, இப்ப இந்த அறிவு பொருளாதார தொடர்பாக நாங்கள் சிந்திக்கிற நேரம் இந்த உள்ளுணர்வு சொல்லப்படுகிறது. எங்களை மனதில் இருந்து உள்ளுணர்வு வரும். இந்த இடத்துல இந்த விஷயத்தை இப்படி கொடுத்தா நன்றாக இருக்கும், இதை இப்படி மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த மாணவருக்கு இந்த கருவியினூடாக கொடுக்க வேணும், இந்த விஷயத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் இன்டர்நெட்ல இந்த பகுதியை பயன்படுத்தலாம், ஹேண்ட்போன்ல இந்த பகுதியை பயன்படுத்தலாம். அந்த புதுமையாக்கம் பெறும். அந்த புதுமையாக மாற நிலை தான் மாண்புமிகு விருத்தியாக இருக்கும். அது 21ஆம் நூற்றாண்டு கல்வி முறைக்கு மிக முக்கியமானது. சார் சொன்ன மாதிரி 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்கள் சொன்னது போல
சார் யாரோ மார்க் பண்றாங்க, பிரச்சனை நம்ம போவோம், மற்றவங்க டிஸ்டர்ப் தானே மற்றவங்க. சார் சொன்ன மாதிரி 21ஆம் நூற்றாண்டு திறன்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த 4 விடயங்களும் முன்னோக்கினார்கின்றது. பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸ் என்பதும் கற்பித்தலுக்கான திறன்களை நாங்கள் ஆசிரியரிடம் வளர்க்க வேண்டும். உண்மையில் ஒரு ஆசிரியர் தனது கற்பித்தலுக்கான திறன்கள் வளர்க்க வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த 12 திறன்களும் அந்த ஆசிரியரிடமும் காணப்பட வேண்டும். இந்த திறன்கள் காணப்படாத போது அவர் ஒரு முழுமையான கற்பித்தலிலே வகுப்பறையிலே மாணவர்கள் விரும்புகின்ற, மாணவர்களுக்கு ஏற்ற, மாணவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கற்பித்தலை அவரால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கும். இந்த திறன்களை நாங்கள் வளர்த்துக் கொள்கின்ற பொழுது ஒரு 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு ஆசிரியர் இவ்வாறான விடயங்களையும் அவருக்குள் கொண்டிருக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியம். அவர் ஒரு கற்பவராகவும் இருக்க வேண்டும். நாங்கள் நிறைய பார்த்திருக்கின்றோம், ஆசிரியர்கள் தமது பதவி கிடைத்ததும் அல்லது அவருடைய பதவி கிடைத்ததும் தொடர்ந்து அவர்கள் இந்த பதவியிலிருந்து ஓய்வு பெறும் வரைக்கும் எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் கற்றிருப்பதில்லை. இது மிக மிக பாரதூரமான ஒரு விடயம். ஆசிரியர் தம்மை வளப்படுத்திக் கொள்ளாத வரையில் இந்த கல்வித்துறையில் அவர்களால் தொடர்ந்து நிற்க முடியாது. வெறுமனே ஒரு பாடசாலைக்கு சென்று ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு மாதம் முடிந்ததும் ஏதாவது ஒரு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்புகின்ற ஒரு ஆசிரியர் இருக்க முடியுமே தவிர, மாணவர்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கின்ற ஒரு ஆசிரியராக அவரால் மாறிவிட முடியாது. இந்த திறன்கள் அவருக்கு மிக முக்கியம். ஏனென்றால் தன்னிடம் இருக்கின்ற திறன்களைத்தான் அவர்களுக்கு கடத்த முடியும். தன்னிடம் இருக்கின்ற திறன்களை வளர்த்துக் கொள்வது மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த திறன்கள் மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு ஆசிரியருக்கு அவர் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த இணைந்து செயற்படுவது என்பது, கொலபரேட்டர் என்பது மிக சவாலான விடயமாக இருக்கின்றது பாடசாலைகளை பொறுத்தவரையில். நிறைய பாடசாலை நிர்வாகங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாடசாலைக்குள்ளே ஆசிரியர்களுக்கு இடையிலான பிரச்சனை, ஆசிரியர்கள் குழுவாக பிரிந்திருப்பது, ஆசிரியருக்கும் அதிபருக்கும் இடையிலான பிரச்சனை, ஆசிரியர் இரு குழுக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பாடசாலைக்குள்ளே காண்கின்றோம். இதுக்கான அடிப்படைகள் என்ன என்று பார்த்தால், ஆசிரியர்களுக்கு இந்த அடிப்படை திறன்களை அவர்கள் பெற்றிருக்காமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. ஆகவே ஆசிரியர்கள் திறன்கள் வளர்கின்ற பொழுது பாடசாலை ஒரு அமைதியான ஒரு சுமூகமான இடமாக மாறுவதற்கான ஏற்பாடுகள் அங்கு கிடைக்கின்றன. ஆகவே இந்த விடயத்தையும் நாங்கள் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்களை தயார்படுத்துகின்ற பொழுது இந்த திறன்களை வளர்க்கக்கூடியதாக நாங்கள் மாற்ற வேண்டும். தேசிய கல்வி நிலையத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் 2015ஆம் ஆண்டு கற்கை நெறிகள், 2020ஆம் ஆண்டு மீண்டும் நாங்கள் அவற்றை இற்றைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் இந்த கற்கை நெறி அனைத்தையும் 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் வழங்குகின்ற கற்கை நெறி அனைத்தையும் இந்த 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் திறன்களை வளர்க்கக்கூடிய அடிப்படைகளை அடிப்படையாக கொண்ட கற்கை நெறியாக நாங்கள் மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது செய்து கொண்டு வருகின்றோம். பொதுவாக தேசிய கல்வி நிலையத்தில் வழங்குகின்ற கற்கை நெறிகளிலே இந்த 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் ஆசிரியர்கள் பெற்றுக் கொள்வதற்கு அடிப்படைகளை உருவாக்குவதும் எங்களுடைய கற்கை நெறியின் இப்பொழுது மிக முக்கியமான செயற்பாடு மாற்றி வருகின்றோம். இந்த திறன்கள் ஆசிரியரிடம் வளர்கின்ற பொழுதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்கள் எவ்வாறு மாறுகின்றார்கள், 20ஆம் நூற்றாண்டிலிருந்து எவ்வாறு மாறுகின்றார்கள் என்பதை நீங்கள் இந்த அட்டவணையில மிக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே 21ஆம் நூற்றாண்டுக்கான கற்றல் அனுபவங்கள், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆசிரியருடைய கற்றல் அனுபவங்கள் எப்படி மாறுகின்றது என்பதற்கு இந்த சார்ட் நீங்கள் கடைசியாக பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக், அதாவது இந்த புத்தகங்கள் அல்லது பாட புத்தகங்களுக்கு பதிலாக நாங்கள் இனிமேல் வெப் பேஸ்ட், அதாவது இணைய வழியிலே இருக்கின்ற புத்தகங்களை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்றும் கூட காலையிலே நாங்கள் பார்த்தோம், தேசிய கல்வி நிலையம் வழங்குகின்ற இந்த அதாவது குருகுலம் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒளிபரப்புகின்ற விடயங்களை நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்துவதில்லை என்று ஒரு கருத்தாடல் இன்று காலை எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. இதுல இருக்கின்ற நிறைய கற்றல் அனுபவங்களை நாங்கள் ஒளி வடிவமாக அமைத்து இணையதளத்திலும் அதுபோல என்ஐ சேனல் யூடியூப்லையும் நாங்கள் பதிவேற்றம் செய்திருந்தாலும், சாதாரண வகுப்பறையிலே கரும்பலையை வைத்து கற்பிப்பது போல ஏதாவது ஒரு பலகையை வைத்து கற்பிக்கின்ற முறைக்கு இந்த வெப் பேஸ்ட் லேர்னிங் அல்லது ஆன்லைன் லேர்னிங்லையும் ஆசிரியர்கள் மாறி இருப்பது உண்மையிலே கவலைக்குரிய விடயம். 21ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரை ஆசிரியர்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்திலே
நிறைய விடயங்களை மாணவர்களுக்கு ஆன்லைன் வருவழி மூலமாக வழங்குகின்ற பொழுது நிறைய விடயங்களை அவர்கள் இணையத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் வழங்க முடியும். ஒரு சாதாரணமாக ஒரு சந்தையை பற்றி ஒரு சந்தை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நான் ஒரு ஆசிரியர் கற்பிப்பதை இணைய வழியிலே பார்த்தேன். அவர் ஒரு சந்தையை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சந்தையை அவர் வெறும் வாயாலே கற்பித்து சந்தை படத்தை உருவாக்குகின்றார். ஆனால் உண்மையிலே இணையவழி கற்பித்தலில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு உண்மையான சந்தையே அந்த மாணவர்களுக்கு காட்ட முடியும். ஒரு ஒளி நாடாவை இணையத்திலிருந்து பெற்று நீங்கள் அவர்களுக்கு காட்டி ஒரு சந்தையை நீங்கள் காட்ட முடியும். அவை இவ்வாறு பல வசதிகள் இருக்கின்ற பொழுது 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற இந்த கல்வி முறைகளை வகுப்பறை கொண்டு செல்கின்ற பொழுது திறன்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கேற்ற நுட்பங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் மிக முக்கியமான விடயம். ரைட். 21ஆம் நூற்றாண்டுக்கான இந்த மதிப்பீட்டு முறையும் இப்பொழுது மாற்றப்படுகின்றது. அதாவது கற்பவரை அடிப்படையாக கொண்ட மதிப்பீட்டு முறைகளும், அதாவது சமட்டிவ் ஃபார்மட்டிவ் என்று நாங்கள் சொல்வோம். அதாவது இடையிட்ட இந்த மதிப்பீடு முறைகளும் இறுதி மதிப்பீடுகளையும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதுபோல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவழி மூலமான மதிப்பீடுகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதுபோல ஆசிரியர் மாணவர்களுடைய கொலபரேட்டிவ் இணைந்து கற்றல் செய்கின்ற பொழுது அவர்களை மதிப்பீடு செய்வதற்கான உத்திகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுபோல ஆசிரியர்களுடைய மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய திறன்களை அடிப்படையாக அவருடைய திறன்களை நாங்கள் மதிப்பீடு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் இப்போதைய மதிப்பீடு நாங்கள் எடுத்து பார்த்தால் வெறுமனே அவருடைய ஞாபகத்தை மதிப்பீடு செய்வதற்கு பேனாவையும் அல்லது பென்சிலையும் பேப்பரையும் பயன்படுத்தி செய்கின்ற மதிப்பீட்டு முறைகளால் தான் எங்களுடைய மாணவர்களுடைய திறன்களை நாங்கள் முழுமையாக மதிப்பீடு செய்து கொள்ள முடியாத ஒரு துருப்பாக்கியமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். சார், இது பற்றி நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் நினைக்கிறோம். கணிப்பீடு தொடர்பாக இப்ப பாத்தீங்கன்னா 21st century skills வந்து லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட்லாம் கூட இருக்கு. அடிப்படை வந்து லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட். ஒவ்வொரு கட்டத்திலும் மாணவன் கணிப்பீட்டுக்கு உள்ளாக்கப்படும். அவன் ஒவ்வொரு கட்டத்திலும் கணிப்பீட்டுக்கு உள்ளாக்கப்படுற நேரம் தான் அவன் சரியான 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை பெற்றுக்கொள்றான் என்பதை உறுதிப்படுத்த முடியும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒர்க் கொடுத்தா அந்த பிள்ளை அதை கோப்பியில் எழுத வேணும். அப்புறம் அந்த கோப்பியில் எழுதின விஷயத்த மற்றவருக்கு விளங்கப்படுத்தும். தான் விளங்கப்படுத்தின விஷயத்தை அந்த விளங்கப்படுத்துறதுக்கு சில நுட்பங்களை பயன்படுத்தும். தான் கற்றுக்கொண்ட விடயத்தை ஏதாவது வகையில ஒரு ஆக்கப்பூர்வமா புதுமையா செய்து காட்டும். அப்புறம் தன்னுடைய புள்ளிக்காக அந்த கற்றுக்கொண்ட விடயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பிரச்சனையை தீர்க்க முற்படணும். தான் கற்றுக்கொண்ட விடயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு செயல் திட்டத்தில் ஈடுபடும். இப்படி பாத்தீங்கன்னா இந்த 21st century லேர்னிங்கை பாத்தீங்கன்னா ஃபுல்லா அசஸ்மெண்ட் தான். அசஸ்மெண்ட் சிஸ்டத்துக்குலாம் பெருகுது. நாங்கள் இப்ப தனிய ஒரே நாள்ல எல்லா பிள்ளையும் கூப்பிட்டு ஒரு 5 கேள்வியை கொடுத்து புள்ளி போடுற நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் எதிர்பார்க்கிறார். அந்த பிள்ளை தன்னுடைய ஆற்றலுக்கு ஏற்ப தன்னுடைய இயலுமைக்கு ஏற்ப ஒவ்வொரு விதமாக தன் கற்றதை வெளிப்படுத்தணும். அதுக்கான சந்தர்ப்பங்களை ஆசிரியர் அமைத்து கொடுப்பதுதான் ஆசிரியருடைய முக்கியமான ஒரு பங்காக வகுப்பறையில காணப்படுகிறது. ரைட் சார், நினைக்கிறேன் எங்களுக்கு நேரம் இப்பொழுது முடிய போகின்ற சந்தர்ப்பத்தில் இருப்பதால் இங்கே பங்கு பெற்றவர்களுக்கும் நாங்கள் சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த சார் சொன்ன மாதிரி இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான இந்த மதிப்பீடு வெறுமனே நாங்கள் இதுவரை காலம் நாங்கள் பயன்படுத்தியது டெஸ்ட் என்ற முறை மட்டும்தான், பரீட்சை வைத்துதான், பேப்பர் மூலமான பரீட்சை மட்டும்தான் நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் இனிமேல் 21ஆம் நூற்றாண்டுக்கான இந்த மதிப்பீட்டு முறை பல விடயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் பார்க்கலாம். இது ரூப்ரிக்ஸ், செக்லிஸ்ட், ஸ்டூடெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அசஸ்மெண்ட், பியர் ரிவ்யூ, அப்சர்வேஷன், லாக்ஸ், கான்செப்ட் மேப்ஸ், ஜேர்னல்ஸ், கொஸ்டினிங், கான்ஃபரன்சஸ், போர்ட்ஃபோலியோ, ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், ப்ராஜெக்ட்ஸ், இப்படி நிறைய விடயங்களை அடிப்படையாக கொண்டு 21ஆம் நூற்றாண்டுக்கான இந்த மதிப்பீட்டு முறைகளை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். இதை மாணவர்களுடைய இப்ப இருக்கிற கணிப்பீட்டு முறையில இது எல்லாம் இருக்கு. இந்த டூல்ஸ் முழுக்க இருக்கு. அதை நாங்க பயன்படுத்துறதே இல்லை. அதான் உள்ள பிரச்சனை. ஏற்கனவே SPA என்ன அறிமுகப்படுத்தினது ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட்.
நாங்கள் படிச்சது NCG என்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ள படிச்சினாங்க. தொழில்முறை பாடம் 1, தொழில்முறை பாடம் 2 இருந்தது. அதுல எங்களுக்கு சொன்னார்கள் பல பாடசாலை முடிய சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. கொடுத்தா அவர் பாடசாலையை விட்டு இடைவெளி போனா அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கூட இருக்கும். அப்படியான சிஸ்டங்கள் எல்லாம் எங்களோட நாடு கடந்து வந்தது. ஆனா இன்னும் அதை சரியான முறையில் எட்ட முடியாமல் இருப்பது கவலைக்குரிய விஷயம். 21ஆம் நூற்றாண்டுல இது மிக கட்டாயமாக செய்யப்படாட்டி எங்களுடைய மாணவர்களுடைய நிலைப்பாடு மோசமாக இருக்கும் என்பதை இந்த எங்களுடைய பார்வையாளர்கள் கவனத்தில் கொள்ளவும். நேரம் போதாமல் இருப்பதால் இது ப்ளூம்ஸ் டெக்ஸ்டாமி நீங்கள் இதை அறிந்திருப்பீர்கள். ப்ளூம் டெக்ஸ்டாமி இனிமேல் நாங்கள் இந்த இவ்வளவு காலமும் நாங்கள் ப்ளூம்ஸ் டெக்ஸ்டாமிலே லோவோட திங்கிங், ரிமெம்பர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் எல்லா விடயங்களையும் முன்னெடுத்துக் கொண்டோம். ஆனால் 21ஆம் நூற்றாண்டு கற்றல் திறன்கள் என்ன சொல்கிறது என்றால் இவற்றில் அயோட திங்கிங்க்கு நாங்கள் நகர வேண்டிய கட்டாயப்பாடு இருக்கின்றது. அனலைசிங், இவலுவேட், கிரியேட், இந்த 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இனிமேல் 21ஆம் நூற்றாண்டுக்கான கற்பித்தல் செயற்பாடுகளையும் 21ஆம் நூற்றாண்டுக்கான கலை திட்டத்தையும் நாங்கள் வடிவமைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே வெறுமனே பேப்பர் அண்ட் பென்சிலை வைத்துக் கொண்டு எங்களால் முதல் 2 ரிமெம்பர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டை மட்டும்தான் இவ்வளவு காலம் நாங்கள் கணிப்பிட்டு வந்தோம். ஆனால் இனிமேல் அவற்றை நாங்கள் கணிப்பிடுவதை விட இந்த அயோட திங்கிங், மேல்நிலையில் இருக்கின்ற இந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து அவற்றை மதிப்பிடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். இது நேரம் போதாதனால் நான் விடயங்களை நான் தவிர்த்து பின்னர் பார்ப்போம். இந்த ஆக்டிவ் லேர்னிங், பெசிவ் லேர்னிங் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த கீழ் நோக்கி வருகின்ற பொழுது இது நீங்கள் லேர்னிங் பிரமிட்டை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். லேர்னிங் பிரமிட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் செய்வது இப்பொழுதுக்கு முதல் 3 அல்லது 4 விடயங்களை மட்டும்தான் நாங்கள் செய்கின்றோமே தவிர கீழ் நோக்கி வருகின்ற இந்த ஆக்டிவ் லேர்னிங்கான ஏற்பாடுகள் அல்லது சந்தர்ப்பங்கள் வகுப்பறையிலே மிக குறைவாகவே இருக்கின்றன. ஆகவே இந்த ஆக்டிவ் லேர்னிங், அதாவது பக்கத்துக்கு பெசிவ் லேர்னிங்கில் இருந்து நாங்கள் இந்த கல்வி முறையை ஆக்டிவ் லேர்னிங்க்கு நாங்கள் மாற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே மாணவர்களுடைய கலை திட்டமும் இனிமேல் இந்த பெசிவ் லேர்னிங் முறையிலிருந்து விடுபட்டு ஆக்டிவ் லேர்னிங்க்கு, துடிப்பான அந்த கல்வி முறைக்கு நாங்கள் அவர்களை எடுத்து செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இது உங்களுக்கு ஒரு உதாரணம். ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் பெசிவ் லேர்னிங் வகுப்பறையை பொறுத்தவரையிலே பெசிவ் லேர்னிங் வகுப்பறை மிகவும் சுறுசுறுப்பற்ற ஒரு வகுப்பறையாக இருக்கின்றது. ஆனால் ஆக்டிவ் லேர்னிங்கை பொறுத்தவரையில் அந்த வகுப்பறை மிக சுறுசுறுப்பான, மாணவர்கள் விரும்புகின்ற, மாணவர்கள் சேர்த்திறன் மிக்க ஒரு வகுப்பறையாக மாறுகின்றது என்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல நாங்கள் டீப் லேர்னிங், சர்ஃபஸ் லேர்னிங் பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆழமாக நாங்கள் டீப் லேர்னிங்கு செல்வது எப்படி, சர்ஃபஸ் லேர்னிங் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன, இப்பொழுது நடக்கின்ற லேர்னிங்கை பொறுத்தவரையில மேலோட்டமான ஒரு கற்றலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஆழமான கற்றலுக்கு தான் இந்த அயோட திங்கிங் இட்டு செல்கின்றது. இந்த கிரியேட்டிவ், அதாவது கிரியேட்டிவ்னஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், அனலைசிங், சிந்தசிங், இப்படி போன்ற விடயங்கள் டீப் லேர்னிங் இட்டு செல்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. இது அயோட திங்கிங் நான் முதலில் சொன்னது போல மேல்நிலை சிந்தனைகளும் கீழ்நிலை சிந்தனைகளும் இவ்வளவு காலம் நாங்கள் இந்த லோட திங்கிங்கை அடிப்படையாக கொண்ட மதிப்பீட்டு முறைகளையும், கற்றல் முறைகளையும், கற்பித்தல் முறைகளையும், கலைத்திட்டங்களையும் கொண்டிருந்தாலும் 21ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரையில் நாங்கள் அவற்றை ஹையோட திங்கிங்காக மாற்றி அமைக்க வேண்டிய தேவைப்பாடுகளுக்கு இருக்கின்றது. இவற்றை நான் தவிர்த்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இது நீங்கள் பார்த்தால் டிஜிட்டல் பெடகாலஜி, இப்பொழுது நாங்கள் வருவழி மூலமான கற்பித்தல் முறைகளுக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். நாங்கள் ஜூமை பயன்படுத்தி கற்பித்துக் கொண்டிருந்தாலும் உண்மையிலே இந்த அயோட திங்கிங்கை ஏற்படுத்துவதற்கான கற்பித்தல் சாதனங்கள் நீங்கள் ஆன்லைன்ல பார்த்தால், இணைய வளத்திலே பார்த்தால் நிறைய சாதனங்கள் ஆன்லைன்லே காணப்படுகின்றது. இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி இந்த இணையவழி கற்பித்தல் மூலம் 21ஆம் நூற்றாண்டுக்கான இந்த திறன்களை வளர்க்கின்ற பொழுது கிரியேட்டிவ்னஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், அனலைசிங், சிந்தசிங், இப்படி போன்ற பல திறன்களை நீங்கள் வளர்ப்பதற்கு இந்த வருவழியில இருக்கின்ற நிறைய சாதனங்கள் உங்களுக்கு உதவி புரியும். இவற்றையும் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு இவற்றை நாங்கள் டிஜிட்டல் பெடகாகி என்று சொல்வோம். இலத்திரனியல் கலை திட்டமாகவே இருக்கின்றன. இவற்றையும் நீங்கள் அடிப்படையாக கற்பித்தல் முறைகளாக இருக்கின்றன. இலத்திரனியல் கற்பித்தல் முறைகளை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட், இது முக்கியமான ஒரு விடயம். திரும்பவும் யாருக்கு இருக்கிறாங்க இதுல நேரம் மிக குறைவாக இருப்பதால் இதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் 21ஆம் நூற்றாண்டு கல்வியிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற கல்வி இலக்குகள். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் தேசிய கல்வி நிறுவனம் இப்பொழுது கலை திட்டத்தை வடிவமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. An active contributor to sustainable national development, தேசிய அபிவிருத்தி, நிலையான தேசிய அபிவிருத்திக்கு ஒரு பங்காளியாக எவ்வாறு நாங்கள் இந்த மாணவர்களை மாற்றுவது,
an effective and efficient work oriented citizen, வினைத்திறனான விளைத்திறனான வேலை சார்ந்த ஒரு சிட்டிசன் அல்லது ஒரு நபரை உருவாக்குவது எப்படி, an entrepreneur and a person with entrepreneurial mindset, அதாவது சுயமாக தொழில் ஒன்றை ஆரம்பிக்கக்கூடிய மனப்பாங்கு அல்லது சுய தொழில் ஒன்றை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நபரை உருவாக்குவது, பேட்ரியாட்டிக் சிட்டிசன், நாட்டை நேசிக்கின்ற நாட்டை விரும்புகின்ற ஒரு நபரை ஒரு பிரஜையை உருவாக்குவது எப்படி, குட் ஹியூமன் பீயிங் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவது எப்படி, அதுபோல மெம்பர் ஆஃப் ஹாப்பி ஃபேமிலி மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக அவரை மாற்றுவது எப்படி என்பதுதான் 21ஆம் நூற்றாண்டின் கல்வி குறிக்கோள்களாக நாங்கள் இப்பொழுது அடையாளப்படுத்தி இவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் தேசிய கல்வி நிறுவனம் 2023ஆம் ஆண்டு கலைத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. அதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த எல்லா திறன்களும் ஒருங்கே வரும் முகமாக 21ஆம் நூற்றாண்டு கலைத்திட்டத்தை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். இவற்றிலே 21st century skills, character and citizenship இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்ட இங்கு பட்டியல் படுத்தப்பட்டிருக்கின்ற எல்லா திறன்களும் இந்த கலைத்திட்டத்திலே உள்வாங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் இப்பொழுது செய்து வருகின்றோம். இதுதான் 21ஆம் நூற்றாண்டு கல்வியிலே நாங்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற எல்லா விடயங்களையும் உள்ளடக்குகின்ற ஒரு கலைத்திட்ட ஒரு கல்வி முறையாக இது மாறுகின்றது. இவ்வாறு இருந்தாலும் நாங்கள் 21ஆம் நூற்றாண்டு கல்வி முறைகளை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தாலும் உலகம் இப்பொழுது 22ஆம் செஞ்சுரி 22nd century லேர்னர்ஸ் 22ஆம் நூற்றாண்டுக்கான கற்பவர்கள் யார் என்பதை இப்பொழுது உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. அவற்றுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இன்னும் 21ஆம் நூற்றாண்டு கல்வியை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வளர்ந்த நாடுகள் அல்லது மேற்கத்திய நாடுகள் அல்லது உலகளாவிய ரீதியிலே 22ஆம் நூற்றாண்டுக்கான கற்பவர்களை பற்றி தேடிக்கொண்டிருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த விடயத்தில் மிக விரைவாக செயற்பட வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் இதிலிருந்து எங்களுக்கு தெரிய வருகின்றது. நான் நினைக்கின்றேன் இவ்வளவு நேரம் நாங்கள் கதைத்த விடயங்கள் உங்களுக்கு சில அடிப்படைகளை உருவாக்கி இருக்கும். இது முழுமையான விளக்கங்களை உங்களுக்கு தராவிட்டாலும் சில அடிப்படைகளை உருவாக்கி இருக்கும். இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் சில விடயங்களை உங்களால் மேலதிகமாக தேடி மேலதிகமாக நீங்கள் இது தொடர்பான விடயங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு இந்த டீச்மோ இணையதளம் உங்களுக்கு வழங்கிய இந்த சந்தர்ப்பம் ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சோனா சார், எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். நல்ல ஒரு அசைவை உங்களில் ஏற்படுத்தி இருக்கும். வெரி குட் சிஃபான், உங்களோட ப்ரெசன்டேஷன் வெரி நைஸ். நான் ஒரு பார்வையாளர் மாதிரி தான் கூட இருந்திருக்கிறேன், எனக்கு அது கேட்கணும் மாதிரி இருந்தது. வெரி நைஸ். அந்த இதுல ஒரு சின்ன அசைவு நிச்சயமாக வரும். அந்த அசைவு ஆசிரியர் மத்தியில ஒரு விமர்சனத்தை கொண்டு வரும். இதை பற்றி ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள புதிய கோட்பாடுகளை ஏற்படுத்தும். இவ்வளவு காலம் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் தொடர்பான பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அத்தோடு என்ன விஷயத்தை நாங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளும், எப்படி நாங்கள் மாற வேணும் என்ற ஒரு அசைவு நிச்சயமாக 500 பேர் இருக்கிறீங்க. அதுல ஒரு நினைக்கிறேன் ஒரு 65-70% மாணவருக்கு நிச்சயமாக ஒரு அசைவு ஏற்படும். நான் டீச்மோ எதிர்பார்க்கும் 100 பேர்லாம் எதிர்பார்க்கணும். நல்ல ஒரு வெரி குட் சொல்லுவார்கள், இந்த யூனிக் மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள். யூனிக் மூவ்மெண்ட் என்று சொன்னா அரிய தருணங்கள். இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை, இதே மாதிரி பிரசன்டேஷனை இதே மாதிரியோட நாங்கள் திருப்பி பெற முடியாது. இதில் கலந்து கொண்டது ஒரு அரிய தருணம், யூனிக் மூமெண்ட். இதை நீங்கள் பயன்படுத்த வேணும். எதிர்காலத்தில் ஷிஃபானோட நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், இந்த வாரம் ஒவ்வொரு பகுதியும் விரிவாக்கி டீச்சர்ஸ் டிஸ்கஷனோட செய்தால் நல்லா இருக்கும். அப்ப இதை நாங்கள் எடுத்து செல்வதற்கு இந்த நாட்டுக்கு எங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு பங்களிப்பாக இருக்கும் என்பதை நான் கூறி தேங்க்யூ வெரி மச். எஸ், இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஜெசார் சார் எங்களுக்கு ஒரு சிறிய நேரத்தை நான் நினைக்கிறேன் எங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு இணைந்தவர்கள் வழங்க வேண்டும் நினைக்கின்றேன். உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஜெசார் சார்? ஜெசார் சார்,
சாப்பிட்டு வந்துரு, சாப்பிட்டு வேலை பட்டுங்க. Thank you, sir. Thank you, sir. மிக்க நன்றி சார். காலத்தின் திறன். Thank you, sir. Very useful discussion. இவ்வளவு நேரமும் எங்களுக்கு சந்ததிகளுக்கு இந்த வாய்ப்பு எங்களுக்கு வழங்கியதுக்கு தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ வெரி மச். நல்லா 21ஆம் நூற்றாண்டு தொடர்பான இந்த விடயங்களை நாங்கள் முன்வைத்த விடயங்கள் சில ஷிஃபா நாங்க முடிச்சு கொள்வோமா? சொல்லுங்க. ஷிஃபானோட மைக் வேலை செய்யல. அதாவது நான் இப்போ என்ன சொல்றேன் என்றால், நாங்கள் இவ்வளவு நேரம் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களுக்கும் ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு இது தொடர்பாக ஏதேனும் கூற விரும்பினால் அதை நீங்கள் கூறலாம். அத்தோடு எதிர்காலத்திலே நீங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டு கல்வி தொடர்பாக என்ன விடயங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்பதை சொன்னால் அவற்றுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே ஒரு சிறிய குறுகிய நேரம் உங்களுக்கு ஒதுக்கப்படுகின்றது. இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம். ஒரு ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். முஹம்மினா நீங்க பேசலாம். ஓம் சார், நாங்க 21ஆம் நூற்றாண்டு அந்த கல்வி மாற்றங்களுக்கு நாங்க ஆசிரியர்களை வேகமாக ஆயத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அடுத்து நாங்க நேர முகாமித்துவத்தை மிக வேகமா பயன்படுத்தி இதன் மூலமா நிறைய மாணவர்கள்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி எங்களுக்கு அதுக்குரிய வசதிகளை நாங்க பாடசாலை சமூகத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு வகுப்பறையிலையும் இந்த மாற்றங்களை எங்களுக்கு ஏற்படுத்துறது இலகுவாக இருக்குது. இதே முறையில இது ஓகே, நன்றிகள். ஷிஃபா நீங்க பேசலாம். சார், இப்ப நாங்க நிறைய படிச்சோம். 21ஆம் நூற்றாண்டுல எவ்வாறான மாற்றங்களை மேற்கொள்ளணும்னு சொல்லி நிறைய படிச்சிருக்கிறோம். அதே போல நாங்க பிஜிலையும் ஃபாலோ பண்றோம், நிறைய விஷயங்களை படிச்சிருக்கிறோம். இதுக்கேற்ப நாங்க மாணவர்களை நாங்க மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு டீச்சிங் கிடைச்சதுல இருந்து இப்ப 3 years ஆகுது. 3 yearsம் நாங்க மாணவ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷனை தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இன்னும் மேலும் மேலும் பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய கல்வி முறையை வழங்க முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்குது. இதுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்ய வேண்டும். மேலும் உங்கள் மூலமா கிடைச்ச அனைத்து அறிவுகளுக்கும் நன்றி சார். உங்க மூலமா கிடைத்த எல்லா அடுத்ததா ஹஸ்னா ஹஃபீஸ். வணக்கம். இந்த ப்ரோக்ராம் மிக்க நன்றாக நடந்தது. நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அதுல என்ன சந்தோஷம் என்றால் எங்களோட மதிப்புக்குரிய பீடாதிபதி முன்னாள் பீடாதிபதி சுவர்ணராஜ சார் நிறைய விஷயங்களை சொல்லி தந்தார். அதே மாதிரி மற்ற சேர்மார்களும் நல்லா சொல்லி தந்தாங்க. 21ஆம் நூற்றாண்டுக்கு அமைய இந்த புதிய முறைமைகள் சம வாய்ப்புகள் அற்று காணப்படுது. எல்லா மாணவர்களுக்கும் இந்த சம வாய்ப்புகள் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இதுக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தா நிச்சயம் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு. கோகிலா மாலதி டீச்சர். சார், ஹலோ, சொல்லுங்க சார். என்னண்டா இப்ப உண்மையிலேயே இந்த வாய்ப்பை தந்ததுக்கு சுவர்ணராஜா சார் தான் எங்களை இந்த குரூப்ல இணைச்சு எங்களை சொன்னது. அதே மாதிரி அதுக்கு முதல்ல சாருக்கு மதிப்புரிய சார் அவர்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு இதுல சார் இப்ப எங்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கும் இது தொடர்பாக உண்மையிலேயே கடுமையாக பயிற்சி அளிக்க வேணும்.
ஏற்கனவே அவர்கள் வந்து ஒரு ஆசிரியர் மைய கல்வியா தான் இருக்கு. மாணவர்களுக்கு அப்படியே பூத்தி கொண்டே இருக்கிறோம், மனப்பாடம் செய்ய வைக்கிறோம். எங்களை முதல் மாற்றணும். உங்களோட வெப்சைட்டால இதுக்கு ஏதாவது வழிகாட்டல் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் சார். ரைட், தேங்க்யூ. நான் பார்ப்போமா சம்பந்தமா. ஜசார் சார் நிறைய பேர் நிக்கிறாங்க. நாங்க மைக் நிறைய பேர் நிக்கிறாங்க. எங்களுக்கு டைம் போல மைக் ஒர்க் ஆன் பண்ணி விடுவோம். இல்ல மைக் நிறைய பேர் லெஃப்ட் ஆயிட்டு போறாங்க. எனவே நாங்க முடிவுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அமர்வு இவ்வாறு முடிய வேண்டும். இந்த உள்ளடக்கங்கள் ஒரு கீவேர்ட்ஸ்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வாக இது அமைந்திருந்தது. இந்த கீவேர்ட்ஸ்களை வைத்துக்கொண்டு இணையதளத்திலே தரவுகள் தாராளமாக காணப்படுகின்றன. இந்த தரவுகளை நீங்கள் தொடர்ச்சியாக கற்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு இங்கே முன்வைக்கப்பட்ட பிரசன்டேஷன், பலரும் அந்த பிரசன்டேஷன் தொடர்பாக கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய PDF வடிவம் டீச்மோ இணையதளத்திலே PDF ஆக நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம், அல்லது யூடியூப் தளத்திலே டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க இதனை பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு நீங்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பாக மேலதிகமாக தேடி உங்களுக்கு ஏதேனும் இவ்வாறான தலைப்புகள் தேவைப்படும் போது அந்த தலைப்புகள் தொடர்பாக நீங்கள் எம்மோடு கலந்துரையாடுங்கள், எமக்கு தகவல்களை தாருங்கள். நாங்கள் இவ்வாறான அமர்வுகளை தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே உங்களுடைய இந்த ஒத்துழைப்பு, இந்த ஆர்வம், இந்த உற்சாகம் எம்மை மேலும் வலுப்படுத்துகிறது. நாங்கள் மேலும் மிகவும் வேகமாக, மிகவும் அக்கறையாக இதிலே தொடர்ந்து ஈடுபடுவதற்கு எமக்கு ஒரு உத்வேகத்தை தருகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே இன்று வருகை தந்து எமக்கு மிகச் சிறப்பான 2 பலவாளர்கள் 21ஆம் நூற்றாண்டு கல்வி தொடர்பாகவும் அல்லது 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி தொடர்பாகவும் அதற்கான ஆசிரியர்களுடைய தேர்ச்சிகள் தொடர்பாகவும் மிக சிறப்பான விளக்கங்களை எமக்கு முன்வைத்தார்கள். அந்த விளக்கங்களுக்கு ஆசிரியர் பெருந்தகைகள் சார்பாக உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை டீச்மோ தெரிவித்துக் கொள்கின்றது. எனவே இத்தோடு இந்த அமர்வுகளை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை திரும்ப பார்க்க வேண்டும் என்று இருந்தால் அந்த வீடியோக்களை யூடியூப் தளத்திலே பார்வையிடலாம். சிறிய கோளாறுகள் இடம்பெற்றுள்ளன. எனினும் ஒலிவடிவம் மிக தெளிவாக உங்களுக்கு அங்கே பெற்றுக்கொள்ள முடியுமாயிருக்கும். அதே நேரம் உங்களுடைய பலருடைய கோரிக்கைகள், போட்டி பரீட்சைகள், ஆசிரியர்கள் சார்ந்த போட்டி பரீட்சைகளுக்கு மிக கூடுதலான ஆசிரியர்கள் தயாராக வேண்டும் என்ற அடிப்படையிலே பல ஆசிரியர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப பல ஆசிரியர்களுடைய போட்டி பரீட்சை, ஆசிரியர்கள் சார்ந்த போட்டி பரீட்சைகளுக்கு களம் ஒன்று அமைப்பதற்கு அல்லது அதற்கான வழிகாட்டல்களை அமைப்பதற்கு டீச்மோ கடந்த 2 மாதங்களாக முயற்சி செய்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அவ்வாறான ஒரு தளத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். teachmo.lk இணையதளமாக learnmore.lk என்ற ஒரு இணையதளத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு உத்தேசித்திருக்கின்றோம். அந்த இணையதளம் மிக விரைவிலே இங்கே அங்குரார்ப்பணம் செய்யப்படும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்துகின்றேன். எனவே இத்தோடு இந்த அமர்வுகளை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். சரியாக 9 மணி நெருங்கிவிட்டது. இந்த அமர்வுக்கு வருகை தந்திருந்த 2 விரிவுரையாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு இந்த அமர்விலே பங்கு பற்றிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடை பெறுகின்றோம். நன்றி, வஸ்ஸலாம். Thank you. Record